நிகழ்ச்சியில நம்ம வந்து பங்கு கொள்ள வந்திருப்பவர் திரு இளங்கோ குமரன் அவர்களை தான் நம்ம இப்ப மீட் பண்ண போறோம். நாடகமே உலகம், நடிப்பு தான் ஏன் மூச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றவர் தான். ஏன்னா இன்றைய சிறப்பு விருந்தினர் அப்படிப்பட்டவர். இந்த சின்ன வயதுல இருந்தே நடிப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பா ஏறி இன்னைக்கு ஒரு பெரிய லெவல்ல வெள்ளித்திரை வரைக்கும் கண்டவர் தான் நம்மளுடைய நாடக கலைஞர் திரு இளங்கோ குமரன் அவர்கள். அவரை பத்தி நிறைய நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவரும் நம்ம கூட நிறைய பகிர்ந்துக்க போறார். அப்ப வந்து நம்ம கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணிடலாம் நம்ம ஷோக்கு, அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சிக்கு. வணக்கம் சார், வெல்கம் டு அரங்கம் ஆன்லைன் ஷோ அண்ட் ஆல் இண்டியா ரேடியோ. உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட நடிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எப்படி வந்து இந்த நடிப்புல வந்து உங்களுக்கு சின்ன வயதுல இருந்தே நீங்க நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் நான் கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எப்படி வந்து ஆரம்பிச்சது, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். வணக்கம். நான் வந்து இப்போ இந்த நிமிடம் முழுமையாக உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி, இந்த தருணம் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணம். ஏன்னா 5 வயதில் நான் பாப்பா மலரில் சிறுவனாக நல்ல தம்பி ஐயா வானொலி அண்ணாவாக இருந்தபோது பாப்பா மலரில் ஒரு சின்ன குழந்தையாக பங்கெடுக்க இந்த ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள நான் வந்திருக்கேன். எந்த வயது இருக்கும்? 5 வயசு. பாப்பா மலர். அப்போ ரேடியோ ஒன்று வந்து கதை சொல்லு, என்ன தெரியும் உனக்கு, ஒரு கதை சொல்றியானு ஒரு கதை சொல்றேன். அந்த வயது 5 வயது. அப்படிதான் நான் இந்த வானொலியத்துக்குள்ள முதல் முறையா நுழைஞ்சேன். நீங்க எப்ப நடிக்க ஆரம்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்போதுல இருந்து சொல்லணும். ஆமா. எந்த இடத்துலன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சேன்னு சொல்லணும். ஸோ அதே வானொலி நிலையத்துல நான் வந்து சிறு வயது நடிகனாக வண்ணச்சுடர்ல, விவித் பாரதியின் வண்ணச்சுடர் நிகழ்ச்சிகள்ல நாடகம். ஏன்னா அப்பெல்லாம் குழந்தை நடிகர்கள் கிடைக்கிறது கஷ்டம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி குழந்தைகள் ஏதாவது ஸ்கிரிப்ட்ல வந்துட்டாங்கன்னா இங்கேயே தெரிஞ்சவங்க கிட்ட கேட்பாங்க, உங்க வீட்டில் ஏதாவது குழந்தை இருக்கா, அதற்காக கூட்டுவாங்க. அப்படி நான் என்னுடைய 10 வயதில் சிறு வயது நடிகனாக வந்து விவித் பாரதியில் நடித்து அதற்கு சம்பளமாக இதே ஆல் இண்டியா ரேடியோல இருந்து பாரதியில நடிச்சு இன்னைக்கு வித் பாரதியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். 10 ரூபாய் என்னோட சம்பளம், முதல் சம்பளம் 10 வயதுல. அது கொடுத்தது எனக்கு ஆல் இண்டியா ரேடியோ, என்னோட முதல் சம்பளம் ஆல் இண்டியா ரேடியோ. ஆமா. சோ அதுல இருந்து தொடர்ந்து அப்புறம் இளைய பாரதத்துல இதே அரங்கில் உட்கார்ந்து இளைய பாரத நிகழ்ச்சியில் வழங்கியிருக்கேன். அதுக்கு பிறகு வந்து இளைய பாரதத்திலையும் நிகழ்ச்சி அமைப்பாளராகவும் இருந்திருக்கேன். நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கியிருக்கேன். வெளிப்புற இடத்துக்கு போய் நிகழ்ச்சிகளுக்கு பதிவு செய்து கொண்டு வந்து வழங்கியிருக்கேன். அதற்கு பிறகு இதே வானொலி நிலையத்தில் நான் அறிவிப்பாளராகவும் இருந்திருக்கேன். 17 ஆண்டுகள் வந்து நான் வந்து நாகர்கோவிலும் சென்னை வானொலியிலும் அறிவிப்பாளராக இருந்து நானே கட்டாய விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு நான் வந்து ராஜினாமா பண்ணிட்டேன். நிரந்தர அறிவிப்பாளராக நான் வந்து நாகர்கோவில் வானொலி நிலையத்துல நான் அறிவிப்பாளராக சேர்ந்தேன். அங்க ஒரு 7 ஆண்டுகள் பணியாற்றிட்டு சென்னைக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் சென்னையில பணியாற்றிட்டு 17 ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய மாற்றம் காரணமாக நான் ராஜினாமா செய்து விட்டு போனேன். அதற்கு பிறகு என் வாழ்க்கை பல கட்டங்களாக பல பகுதிகளில் விரிந்து என்னோட கலை வாழ்க்கை மட்டும் தொடர்ந்தது. எப்படி நான் இந்த 5 வயதுல தொடங்கினோ அந்த கலை வாழ்க்கையை தொடர்ந்து இப்ப என்னுடைய 60வது வயது நான் வெள்ளித்திரையில் ஒரு நடிகனாக அறிமுகமானேன். இப்போ 62வது வயதுல அதே ஆல் இண்டியா ரேடியோல உட்கார்ந்து உங்ககிட்ட நான் விருந்தினரா வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். வாழ்க்கை ஒரு வட்டம் சொல்லுவாங்க. என்னோட எப்படி இருக்கு அந்த காலகட்டத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும்? இங்க இந்த ஆல் இண்டியா ரேடியோல என்னுடைய கலை பயணம் ஆரம்பித்து இந்த ஆல் இண்டியா ரேடியோல சிறப்பு விருந்தினரா வந்து உங்ககிட்ட பங்கெடுத்துக்கிறது என்னோட வாழ்க்கை ஒரு முழுமையான வட்டத்தை அடைந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருக்கு. எப்பவுமே வந்து வேலை அப்படிங்கிறது வந்து எல்லோருக்கும் வேலை, ஆனால் நமக்கு இது கலை. கலையே வேலையாக அமைவதுன்றது ஒரு வரம். அந்த வரம் கிடைத்தவன் நான். இது நான் இந்த ஆல் இண்டியா ரேடியோ வந்து நான் என்னுடைய தாய் வீடு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த தாய் வீடுங்கிற அந்த வரியை வந்து நான் வந்து அடிக்கோடிட்டுறேன். எல்லா விதங்களும் இந்த தாய் வீடு. ஏன்னா 5 வயதுல இருந்து என்னை வளர்த்தது இந்த தாய் வீடு. என்னுடைய தாயார் புனிதவதி இளங்கோவன் பணியாற்றிய வானொலி நிலையம் இது. அதனால 2 வகையிலும் இது என்னுடைய தாய் வீடு. ரியலாவே சொல்லலாம், எல்லாருக்குமே ஒரு ஆல் இண்டியா ரேடியோங்கிறது ஒரு ஸ்டெப்பின் மாதிரி தான். அதுல வந்து நுழைஞ்சிட்டு நான் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கேன் அப்படிங்கறது வந்து நிறைய பேர் சொல்லதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் மேலும் பேசுவோம் சார். ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேயர்களும் வந்து கேட்டு ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க அடுத்தது என்ன சொல்ல போறீங்கன்னு அவளாவும் காத்துட்டு இருப்பாங்க. La 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 la. Oh Maina, oh Maina. வந்து நம்ம அரங்கம் ஆன்லைன் நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் நாடக கலைஞர் இளங்கோ குமரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட நம்ம பேசுவோம். சார், இப்போ வந்து உங்களுடைய பெயர்
இளங்கோ குமணன். இது ஒரு வரலாற்றுல வந்து இடம்பெறக்கூடிய ஒரு பெயர்னே சொல்லலாம். அதாவது ரொம்ப கொஞ்சம் ஓல்டன் டேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பேர் வந்து நீங்க உங்க பேரண்ட்ஸ் தான் இந்த பேரை வச்சாங்களா, இல்லைன்னா சில பேர் சினிமாக்கு வந்த உடனே பேரை சேஞ்ச் பண்ணிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இல்லையா? சோ அது மாதிரி நீங்க நாடக கலையில இது மாதிரி நுழைஞ்சிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நேம் வேணும் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டீங்களா? இல்ல இது வந்து என்னுடைய தகப்பனார் வைத்த பெயர் தான். ஏன்னா நான் வந்து எங்க குடும்பமே வந்து ஒரு தமிழ் குடும்பம். என்னுடைய பாட்டனார் டாக்டர் ராசமாணிக்கனார்னு தமிழறிஞர். என்னோட தகப்பனார் வந்து இளங்கோவன். எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா இளங்கோவன், கலைக்கோவன், வஞ்சிக்கோவன். பட் இந்த தகப்பனார் பெயர் கொண்டே வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? நான் குமணன், என்னோட பேர் குமணன் தான். குமணன். நான் அந்த ஈங்கிறது முன்னாடி அப்பா பேர் வரணும் இருக்கா, இளங்கோன்னு வச்சு இளங்கோன்னு. வீட்டுல எப்படி கூப்பிடுவாங்க? அம்மா வந்து குமணன் தான் கூப்பிடுவாங்க. மறுபடி வீட்டுல யாரும் அந்த குமணன் பேர் சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா என்னோட மனைவியோ என் பிள்ளைகளோ பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. நண்பர்களுக்கு குமணன். ஏன்னா அம்மா வந்து இளங்கோ குமணன் அப்படின்னு கூப்பிட முடியாது. ஏன்னா அப்பா பேர் அதை வச்சிருக்கிறதுனால. பட் அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, என்னுடைய நண்பர்களுக்கு நான் குமணன். ஆனா எங்க அப்பானுடைய நண்பர்கள் வந்து என்ன கூப்பிடும் போது இளங்கோன்னு கூப்பிடுறாங்க. அவங்க வந்து அந்த பேர்ல அவரா பாக்குறாங்க. அதனால தமிழ் குடும்பம், அதனால தமிழ் பேர். அதுதான் உண்மை. ஓகே, அதுவே ஒரு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு நீங்க சொல்லும் போது. அண்ட் அதே சமயத்துல நீங்க வந்து ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றது எங்களுக்கும் ரொம்ப பெருமை, உங்களுக்கும் பெருமையான விஷயம். சோ நீங்க அனௌன்சரா இருந்த காலத்துல உங்களுடைய அனுபவம் என்ன? நீங்க எப்படி எல்லாம் இருந்தீங்க? ஏன்னா இப்ப இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே வேற, எல்லாம் ஆல் கம்ப்யூட்டரைஸ்ட் அண்ட் டிஜிட்டல். அண்ட் உங்களோட இதுல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நானு. பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நான் வந்து வாழ்க்கை வந்து எனக்கு ஒரு சில பெருமைகளை கொடுத்திருக்கு. முதலாக அப்படின்னு சொன்னா, நான் அந்த மாதிரி நிறைய முதல்ல நான் இடம்பெற்றிருக்கேன். இந்தியாவுடைய முதல் வட்டார மொழி வானொலி நிலையம் வந்து நாகர்கோவில்ல தான் தொடங்கப்பட்டது. அதுதான் இந்தியாவிலேயே முதல் லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன், வட்டார வானொலி நிலையம். அந்த வானொலி நிலையத்தின் முதல் நிரந்தர அறிவிப்பாளர் நான் தான். அந்த முதல் அப்படிங்கறது எனக்கு கிடைச்சது. அந்த ஒரு பெரிய விஷயம். அந்த வட்டார வானொலி நிலையத்தை எதற்காக தொடங்கினார்கள் என்று சொன்னால், அந்த வானொலி நிலையத்துல கலை நிகழ்ச்சிகள் தாண்டி அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசக்கூடிய நிகழ்ச்சிகளை அமைப்பதுதான் அந்த வட்டார வானொலி நிலையத்தினுடைய சிறப்பு. அந்த வட்டாரத்தை சேர்ந்த கலைகளையும் பேசணும், அந்த வட்டாரத்தில் கூட பிரச்சனைகளையும் பேசணும். அது வந்து செய்ய முடிந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா நான் பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் வந்து யானைக்கால் நோய்ங்கிறது வந்து ரொம்ப பரவலா இருந்த ஒரு விஷயம். சோ அது எதனால அது பரவலா இருந்தது, அதை வந்து தவிர்ப்பதற்கு என்ன விஷயம், அதுக்கு தவிர்ப்பதற்கு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு, அந்தந்த பகுதிகளில் மக்கள் என்ன பங்களிப்பு அளிக்கணும், இதெல்லாம் வந்து நான் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளா பண்ணிட்டு இருந்த காலம் ஒண்ணு உண்டு அந்த காலத்தில். சோ அது ஒரு பெரிய திருப்தி எனக்கு. முதல் வட்டார வானொலியில் முதல் அறிவிப்பாளராக சேர்ந்தது. அதற்கு பிறகு சென்னைக்கு மாற்றலாய் வரேன். அங்க ஒரு 7 ஆண்டுகள் பணியாற்றிட்டு சென்னைக்கு மாற்றலாய் வரேன். சென்னைன்றது நான் சின்ன வயசுல முதல்ல சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்தே வளர்ந்த இடம். அதே இடத்துல அறிவிப்பாளர் ஆனேன். சோ இங்கே வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயத்தையும் நான் வந்து ஏதாவது செய்யணும்னு நினைச்ச செய்த விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கு. நான் எப்பயுமே அதை செய்வேன். இப்ப நீங்க இருக்கீங்க, இப்ப ஒரு 2-3 பாடல்களுக்கு உங்களோட அறிவிப்பை நான் கேட்டேன். இந்த படத்துல இருந்து இவர் பாடிய பாடல் சொன்னீங்க, அப்படிதான் சொல்லணும். அதான் ஃபேக்ட். இது வேற மாதிரி எல்லாம் சொல்ல முடியுமா நான் யோசிக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள். திரைப்பட பாடல்கள் அடுத்து சிறைப்பட பாடல்னு சொன்ன ஒரு தடவை ரொம்ப சாதாரணமான விஷயம். படத்துல இருந்து வந்தது. சிறைன்னு ஒரு படம் தெரியும். ஆமா, அடுத்த பாடலில் இடம்பெறும் படம் சிறை, பாடியவர்கள் இவர்கள்னு சொல்றதுக்கு பதிலா திரைப்பட பாடல்கள் சிறைப்பட பாடல்னு சொன்னேன். ஒரு சின்ன கேட்கறதுக்கு ஒரு சின்ன தமிழ், அதுதான் தமிழோட சிறப்பு. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு முயற்சி பண்ணுவேன். இங்க சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு நான் அது நிறைய பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணிருக்கேன். அதுக்கு என்ன நிலையம் அனுமதிச்சிருக்கு. சென்னையில பண்பலை ஒலிபரப்பு 95களில் வந்து இரவு 12:10 வரைக்கும் தான். ஓகே, பட் நீங்க இருந்தது பாரதியில இல்ல, நாம சென்னையினுடைய அனௌன்ஸ், சென்னையே மெயின் பிரைமரி அனௌன்சர். சோ எஃப்எம் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்ப 12:10 வரைக்கும் தான் இருந்தது. 95களின் இடையில் வந்து முழு நேர ஒளிபரப்பா நீட்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த முதல் நேர ஒளிபரப்பா நீட்டித்த அந்த நாள் நான் தான் அறிவிப்பாளர். ஓகே. சோ முதல் நாள் வந்து நான் தான் அறிவிச்சேன். அதுக்கு முதல் பாடலா நான் தேர்ந்தெடுத்து வச்ச பாடலே வந்து வழக்கமா 12:10 முடியும். அன்றைக்கு வந்து நம்ம நீட்டிக்க, அதுக்காக நான் தேர்ந்தெடுத்த பாடல் வந்து இது இரவா இல்லை பகலா அப்படின்ற பாடல எடுத்து வச்சேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டோம்னா நம்ம வந்து நேயர்களோட
மக்களோட மனசுல நிக்கலாங்கிறதுக்கான முயற்சி இது. ஆனா அதுக்காக நிச்சயமா உழைக்கணும். நம்ம உழைச்சாதான், ஏன்னா இந்த நிமிஷம் காத்தோட நம்ம வார்த்தைகள் போயிடுது, அதை செய்யணும். அந்த மாதிரி இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது என்னன்னா, ஒரு புத்தாண்டில் இரவு 11 மணிக்கு ஆரம்பிச்சு விடிகால 6 மணி வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சி பண்ணும், நேரடி நிகழ்ச்சி. அதுக்காக தனியா நான் வந்து ஒரு ப்ரொபோசல் போட்டு, அப்ப வந்து ஸ்டேஷன் டைரக்டரா BR குமார் ஐயா இருந்தாங்க, அவங்க அதுக்கு அனுமதி கொடுத்து அரங்குல இருந்து 11 மணிக்கு ஆரம்பிச்சு விடிகாலத்துல 6 மணி வரைக்கும் லைவ் ப்ரோக்ராம் பண்ணோம். நேயர்கள் பேசினாங்க. நான் வந்து 1ல இருந்து 100 வரைக்கும் எழுதி வச்சு, நம்பரை எழுதி வச்சுட்டு கால் வர அதை டிக் பண்ணிட்டே வந்தேன். காலையில 6 மணிக்கு நான் கடைசியா டிக் பண்ண எண்ணிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா 325. அந்த 11 மணில இருந்து காலைல வரைக்கும் 325 பேர் பேசினாங்க. அதுல இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அரங்கில் என் கூட இருந்தவர்களோட பெயர்களை நான் சொல்கிறேன். தென்கட்சி கோ சுவாமிநாதன், டாக்டர் சுந்தரா உடையப்பன், முசிறி டி. ஏ. வீராசாமி, அறிவிப்பாளர்கள் வந்து கோமலா இருந்தாங்க, ஸ்ரீனிவாசன் இருந்தாரு, அப்புறம் டியூட்டி ஆபீசர் ரமா இருந்தாங்க. இவ்வளவு பேர் நாங்க இங்க இருக்கோம். நாங்க எல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி பண்றோம். அதுல ராத்திரி 2 மணிக்கு நான் ஒரு நிகழ்ச்சி சொன்னேன். என்னன்னா, லைவா நாடகம், யார்கிட்டயும் வசனம் கிடையாது. நாங்க 1 மணிக்கு முடிவு பண்றோம், இதான் நாடகம், நீங்க இந்த கதாபாத்திரம், நீங்க இந்த கதாபாத்திரம், நீங்க இந்த கதாபாத்திரம். 2 மணிக்கு நாடகம் அனௌன்ஸ் பண்றோம். அப்படியே பேசுறோம், டயலாக் கிடையாது, ஸ்கிரிப்ட் கிடையாது. 2ல இருந்து 2:30 வரைக்கும் அந்த நாடகம் போச்சு. இங்க நாங்க எல்லாரும் நடிச்சோம். அதுல எல்லாருமே நடிச்சாங்க. தென்கட்சி, முசிறி, சுந்தராவுடையப்பன், நான், கோமலா, ரமா, எல்லாருமே. இதில் ஒரு புதுமை பண்ணோம். என்ன பண்ணோம்னா, திருவாங்கூர்ல வானொலி அண்ணா கூத்தபுரான் வீட்டுல இருக்காரு. அவருக்கு போன் பண்ணி அவர் எழுப்பி, அவரு ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு 1:30 மணிக்கு டெலிபோன்ல பேசுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி, இங்க இருந்து தென்கட்சி வந்து கூத்தபுரானுக்கு போன் பண்ணி, அவர் ஒரு கதாபாத்திரம், அவர் அங்க இருந்து போன்ல பேசினார். இதுதான் அன்னைக்கு ராத்திரி செய்தோம். அன்னைக்கு காலையில 6 மணிக்கு, அன்னைக்கு காலையில 6 மணிக்கு இங்க இருந்து ரமேஷ் பாபு என்ற டியூட்டி ஆபீசர் நண்பர், அவர் வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு, அப்பதான் செல் பேசி அறிமுகமான காலம். நான் ஒரு செல்பேசி வச்சிருந்தேன், அது மிகப்பெரிய செல்பேசி, அது செங்கல் மாதிரி இருக்கும். அதை அவர் எடுத்துட்டு போய் அங்க இருந்து இங்க நம்ம ஸ்டுடியோ கனெக்ட் பண்ணி கபாலீஸ்வரர் கோயில்ல வழிபட வந்து பக்தர்களுடைய பேட்டி எடுத்து அதை ஒளிபரப்பு. எனக்கு தெரிந்த அதுதான் வானொலியில் ஒளிபரப்பப்பட்ட முதல் வெளிப்புறத்திலிருந்து வந்த நேரலையா இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நான் காலையில முடிக்கும் போதும் சொன்னேன், 325வது அழைப்பாளரோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம்னு சொன்னேன். இதனுடைய பல கடிதங்கள் வந்தது பாராட்டி. இதுல ரொம்ப சிறப்பான கடிதம் என்னன்னா, அனந்த கிருஷ்ணன் ஐயான்னு சொல்லி முன்னாள் துணைவேந்தர், அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதுல அவர் எழுதியிருந்தாரு, இந்த மாதிரி நானும் அந்த கணக்கு வைத்துட்டு இருந்தேன், கடைசி அழைப்பாளரோட எண்ணிக்கை வந்து 325 தான். இது ஒரு மிக அற்புதமான நிகழ்ச்சின்னு எல்லாரையும் குறிப்பிட்டு பாராட்டி கடிதம் எழுதி அதை அழைப்பாளர் என்ன பேசினாங்க, இந்த ப்ரோக்ராம் பத்தியா, எப்படி அது? ஆமா, ஏன்னா எல்லாருமே இருக்கும், அவங்க எல்லார்ட்டையும் பேசினாங்க. தென்கட்சி ஐயாட்ட பேசுறேன், முசிறி ஐயாட்ட கொடுங்க. ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேன் இந்தியா படம் வர மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து படம் நடிக்கிற மாதிரி, அன்னைக்கு அந்த ஸ்டுடியோக்குள்ள இருந்தவங்க எல்லாமே சூப்பர் ஸ்டார்ஸ். தென்கட்சியா இருக்காங்க, முசிறி ஐயா இருக்காங்க, சுந்தராவுடைய பொண்ணு இருக்காங்க, எல்லாருமே பெரிய ஆட்கள். அவ்வளவு பேர் ஒருங்கிணைத்து நான் கூப்பிட்டேங்கிறதுக்காக எல்லாரும் வந்தாங்க. இரவு முழுக்க இருந்து அதை வந்து பண்ணிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அன்னைக்கும் இன்னைக்கும் நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? இப்போ வந்து இங்க உட்கார்ந்துருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? அன்னைக்கு நாங்க பண்ண முடிந்த அந்த விஷயங்கள், அந்த சுதந்திரம் எனக்கு உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி அனுமதிக்கப்பட்டால் நான் அப்பவே அதை நினைத்தேன். தனியார் வானொலி நிலையங்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு பல வானொலி இருக்கு. இந்த எந்த வானொலி நிலையத்துக்கும் குறையில்லாதது நம்முடைய வானொலி நிலையம் ஆல் இண்டியா ரேடியோங்கிறது. ஏன்னா இங்க மிகப்பெரிய திறமைசாலிகள் இருந்திருக்காங்க, இங்கேயே பணிபுரிந்திருக்காங்க மிகப்பெரிய திறமைசாலிகள். துரைவன் ஐயா, ஹக்கீம் ஐயா, அகிலன் ஐயா, இந்த மாதிரி நிறைய பேர் பணியாற்றிய இடம் இது. அந்த மீபா சோமு ஐயா, அவங்களெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில், நான் பணியாற்றிய காலகட்டத்தில் கூட நீங்க வெளியில உட்காந்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி நடந்து போவாங்க. எல்லாம் மாபெரும் விஐபிஸா இருப்பாங்க, மிகப்பெரிய பிரபலங்களா இருப்பாங்க. அவங்க ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வருவதற்காக அவங்க அதை பெருமையாக உணர்ந்த விஷயங்கள் உண்டு. அந்த பெருமை ஆல் இண்டியா ரேடியோக்கு எப்பவும் உண்டு, எப்பவுமே உண்டு, எப்பவுமே உண்டு. நீங்க கலை உலகமா இருக்கட்டும், திரை உலகமா இருக்கட்டும், மருத்துவ உலகமா இருக்கட்டும், மிகப்பெரிய மனிதர்கள் இங்க பேசிட்டு போயிருக்காங்க அரங்கத்துக்குள்ள. அறிவிப்பாளர்களாக இருப்பவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரம். ஏன்னா நம்ம அங்க அவங்க இடத்துல சந்திக்கணும்னா சந்திக்கவே முடியாத நபர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க இங்க நம்ம முன்னாடி 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசும் பொழுது, அவங்களோட நம்ம உரையாடும் போது அது ஒரு மிகப்பெரிய அனுபவம். எனக்கு அது அதே மாதிரிதான் மிகப்பெரிய அனுபவம். அப்படி நான் உட்கார்ந்த இடத்துல நான் சந்தித்த நபர்கள்ல ஒருத்தர் மறக்க முடியாத விஷயம்,
அதுவும் ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதை நான் சொல்லும் போதே ஒரு அண்டர்லைன் பண்ணிடுறேன். நீங்க ஒரு அறிவிப்பாளர் தான் சொல்றேன். நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நீங்க செய்யக்கூடாது. சரி. ஒரு அறிவிப்பாளர் செய்யக்கூடாது, எந்த அறிவிப்பாளரும் செய்யக்கூடாது. ஆனா நான் அதை செய்தேன். ஓகே. சிறப்பு விருந்தினர் வந்து பெரியார் தாசன். பெரியார் தாசன் என்பவர் பச்சைப்பன் கல்லூரியில பேராசிரியரா இருந்தவர், தமிழ் பேராசிரியர். இறுதி காலத்து திரைப்படத்தில் நடிச்சாரு. மிக அற்புதமான பேச்சாளர். அவர் வந்திருக்காரு. 3ல இருந்து 4 மணி வரைக்கும் அவர் கூட நேர்முகம். என்னுடைய நண்பர் மோகனகிருஷ்ணன் அவர் தான் அன்னைக்கு அவரை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவரும் பேசினார், நானும் பேசினேன். உங்களுக்கு தெரியும் 3:59க்கு நம்ம வந்து நிகழ்ச்சி முடிச்சிடணும். முடிச்சுட்டாதான் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள 30 வினாடிகளுக்குள்ள நம்ம வந்து இதுவரை பண்ண களஞ்சியத்தில் பெரியார்தாசன் அவர்கள் பங்கேற்ற சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் இளங்கோகுமரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் இந்திய செய்தி அறிக்கை டெல்லியில இருந்து அஞ்சலாகும் அப்படின்னு நான் வந்து 3:59 30 வினாடியில கொடுத்துட்டாதான் கண்ட்ரோல் ரூம் இருந்து எடுப்பாங்க. அந்த பீப் சவுண்டோட நியூஸ் போகணும். ஆகாஷ்வாணின்னு ஆரம்பிக்கும். எல்லாமே டைம் கவுண்டிங் தான். டைம் அதுதான் ஆல் இந்தியா ரேடியோ சிறப்பு. தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து 3:58க்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஓ மை காட், என்ன சார் அப்போ எப்படி சார்? 3:58க்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஐயா, நீங்கள் ஒரு பேராசிரியர், வகுப்பில் 40 பேர், நீங்கள் ஒரு பேச்சாளர், அரங்கத்தில் 4000 பேர். இன்று வானொலியில் நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்கின்றீர்கள், 4 லட்சம் பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்கள்? 3:59. அவர் சொன்னார், நன்றி வணக்கம். எனக்கே ஒரு நிமிஷம் படப்படப்பா ஆயிடுச்சு. நான் சொன்ன இதுவரை பெரியார் தாசன் பங்கேற்ற சிறப்பு கேட்டீர்கள். உடன் இன்னும் சொன்ன இந்திய செய்தி அறிக்கை தொடரும். டெல்லி அஞ்சல் சவுண்டோட போய் ஆரம்பிச்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே நம்ம இப்ப இந்த அரங்கில் இருக்கோம். அங்க கண்ட்ரோல் ரூம் இருக்கு இல்லையா? அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த இன்ஜினியர் வந்து என்ன அப்படி கை காமிச்சு கூப்பிட்டாரு. நான் ஐயாவை கூட்டிட்டு வெளியில போறேன். அவர் சொல்றாரு, ஸ்டேஷன் டேரக்டர் ஒண்ணு மேல வர சொன்னாரு அப்படின்னாரு. நான் மேல போனோம். மேல போகும்போது B.R. குமார் சார் 2 காஃபி இருக்கு முன்னாடி. பெரியார்தாசன் உட்கார வைக்கிறாரு, என்னையும் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அவர் சொன்னாரு, நியாயமா குமணன் உங்களுக்கு நான் வந்து மெமோ கொடுக்கணும். லாஸ்டா கொஸ்டின் கேட்டது மெமோ கொடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி கேட்டிருக்க கூடாது. 58 கேக்குறீங்க. அவங்க பதில் சொல்ல முடியாம போயிருந்தா இந்த ப்ரோக்ராம் பாதியில கட் ஆயிருக்கும். வித்வுட் க்ளோசிங் அனௌன்ஸ்மெண்ட் நியூஸ் எடுத்திருப்பாங்க. நியாயமா உங்களுக்கு நான் மெமோ கொடுத்துருக்கணும். நான் நினைக்கிறேன் அவர் உங்களை காப்பாத்திட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப பெரியார்தாசன் சொன்னாரு, இல்ல தம்பி வந்து என்ன சோதிச்சு பார்த்தது, என்னால பதில் சொல்ல முடியுமான்னு சோதிச்சு பார்த்தது, முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நம்ம பாராட்டணும். இது ரெண்டுமே தமிழுக்கே உரிய சிறப்பு. இது தமிழ் தெரிந்தவங்களுக்கே உரிய சிறப்பு. என்னால சொல்ல முடியும்னு தம்பி நினைச்சிருக்க, அதனால தானே கேட்டிருக்கு அப்படின்னாரு. நான் ஒன்னும் சொல்ல, ஏன்னா SD முன்னாடி நான் பேச முடியாது, பேசாம இது ஒரு மறக்க முடியாத அனுபவம். அதனால நான் முதலே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க அறிவிப்பாளரா அதை பண்ணக்கூடாது. பண்ண மாட்டோம் சார், டெஃபினட்டா. நாங்கள் சில முயற்சிகள் இதெல்லாம் பண்ணி பார்த்திருக்கோம் அந்த காலத்துல. ஓகே சார், மேலும் பேசுவோம் ஒரு பாடலுக்கு பின். நீங்களும் இணைந்திருங்கள் நேயர்களே. சார் கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் அவர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க காத்திருக்காரு. சோ அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் பேச சுலா பாடுவது கீதா கீதா கீதா. கீதா ஒரு நாள் பழகும் உறவல்ல, பூவையில் உள்ளம் புது மலர் வண்ணம், உனக்காக பிறந்தேனே உயிரோடு கலந்தேனே வா. இப்ப நம்ம நிலையத்துல வந்து அரங்கமானி நிகழ்ச்சியில கர்நாடக கலைஞர் திரு இளங்கோகுமரன் அவர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இப்ப நீங்க பெரியார்தாசன் பத்தி நீங்க சொன்னீங்க. அது தவிர இப்ப ஆல் இண்டியா ரேடியோல வேற ஏதாவது நிகழ்வு உங்களுக்காக நடந்திருக்கா? எப்படி அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? நான் 2 விஷயத்தை மட்டும் பதிவு பண்றேன். நிறைய இருக்கு, பட் 2 மட்டும் பதிவு பண்ண விரும்புறேன். ஒரு தடவை நம்ம இப்ப உள்ள நுழையிறோம் இல்லையா, முதல் உள்ள நுழைந்ததுக்கு பிறகு டியூட்டி ரூம் இருக்கு, அது தாண்டின கதவு இருக்கு. அதுக்கு அந்த கதவை தாண்டின ஸ்டுடியோஸ். அந்த கதவுக்கு எதிர்பக்கம் நான் இருக்கேன். அங்க இருந்து வரேன். அந்த ஒரு சின்ன வட்டம் ஒண்ணு இருக்கும். அந்த வட்டத்து வழியா பாத்தீங்கன்னா முகம் தெரியும். ஒரு நாள் நான் வந்து இந்த கதவை இப்படி புடிச்சிட்டு நிக்கிறேன். வட்ட முகத்துல வந்து அந்த பக்கம் வந்து டாக்டர் சுந்தராவுடைய பண்ணிருக்காரு. அவர் என்ன பாத்துட்டா, நான் அவரை பாத்துட்டேன்.
நான் அந்த கதவை அவரை திறக்க விடாம பிடிச்சிருக்கேன். அவர் அந்த கதவை உள்பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு, நான் அவரை தொடக்க விடாம இந்த பக்கம் முடிச்சிருக்கேன், சும்மா விளையாட்டுக்காக. அப்புறம் ஒரு கடத்துல அவர் முகம் மாறி போய் அப்படி இப்படின்னாரு. அவர் முகம் கொஞ்சம் கடுமையான உடனே நான் விட்டுட்டேன். கதவை திறந்தா அவர் நிக்கிறாரு, அவர் பக்கத்துல ஜெயகாந்தன் நின்றுட்டு இருக்காரு. உங்களுக்கு அது தெரியாது? எனக்கு தெரியாது. அவர் ஜெயகாந்தன் டாக்ஸ் 1ல ரெக்கார்டிங் முடிச்சிட்டு அவரை கூட்டிட்டு வெளியில வராரு. வெளியில வரும்போது நான் அந்த கதவை பிடிச்சு நின்று இருக்கேன். திறந்த உடனே நான் அப்படியே நடுங்கிட்டேன். 2 காரணங்கள். ஒண்ணு வந்து மிகப்பெரிய ஆளுமை அவர், இன்னொன்னு நான் வந்து ஜெயகாந்தனுடைய மிக மிக தீவிரமான ரசிகன். உடனே சுந்தராவோட என்ன பண்ணாரு, நானும் பயந்ததை பார்த்தோன்னா ஒரு ஒண்ணு குமணன் ஐயா இவர் வந்து இளங்கோ குமணன் எங்களுடைய தமிழ் முதுநிலை அறிவிப்பாளர் அப்படின்னாரு. நான் உடனே அந்த பதட்டத்துல ஐயா நான் உங்களுடைய தீவிரமான ரசிகன் அல்லது நான் உங்களுடைய சிறந்த ரசிகன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகன் அப்படின்னு. ரொம்ப சாதாரணமா பார்த்தா இந்த பெரியன்ற வார்த்தை சரியா அந்த இடத்துல பொருந்தாத வார்த்தை. ஆனா நான் சொல்ல நினைத்தது நான் உங்களுடைய தீவிரமான ரசிகன், ஐயா நான் உங்களுடைய பெரிய ரசிகன். உடனே அதுக்கு ஜே.கே. பதில் சொன்னாரு, என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் எப்போதும் பெரியவர்களாக தான் இருப்பார்கள். என்னால மறக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய உடனே என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் எப்போதும் பெரியவர்களாக தான் இருப்பார்கள். அது ஒரு மறக்க முடியாத விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த கதவு நீங்க புடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்களா, அது வேணும்னு பண்ணீங்களா? இல்ல வேணும்னு தான் பண்ணேன். சும்மா சுந்தராவோட தானே நிக்கிறாரு, கதவை திறக்கணும் பண்ணுவோன்னு. நாங்க பணியாற்றிய காலத்தில் நானும் என்னோட இருந்த அறிவிப்பாளர்கள், டியூட்டி ஆபீசர்ஸ், நாங்க எல்லாருமே வந்து இதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கலைக்கூடமாகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமாகவும் தான் நாங்க இதை வைத்திருந்தோம். நான் திடீர்னு ஒரு காலம் மடக்க வச்சுட்டு ஓடுவேன். இன்னொருத்தர் குமாரதேவன் ஒரு ஆங்கில அறிவிப்பாளர் இருப்பாரு, நாங்க ஓடி பிடிச்சி விளையாடுவோம். சமயத்துல எஸ்டி அந்த பக்கம் வந்துட்டாருன்னா அப்படியே ஸ்கூல் பசங்க மாதிரி பயந்து நிற்போம். அவரும் பார்த்து சிரிச்சுட்டு போவாரு. நாங்க அப்படியே ஏன்னா ஆல் இண்டியா ரேடியோங்கிறது ஒரு கலை தொடர்புடைய இடம். ஒரு நாம மகிழ்வா இருந்தா தான் அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். அதை நாங்க செய்தோம், இந்த இடத்துல செய்தோம். அது மாதிரி நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் காலையில வந்து எஃப்எம்ல வந்து FM1 FM2 2 இருந்தது. அப்போ காலையில ஒரு நாள் நான் என்ன யோசிச்சேன்னா, நான் தான் அனௌன்சர், நான் தான் 10ல இருந்து 11 வரைக்கும் நிகழ்ச்சி கொடுக்குறேன். டெய்லி நானே கொடுத்துட்டு இருக்கேன். இது என்னைக்காவது ரசிகர்களுக்கு போர் அடிக்காதா? அப்ப குமணன் வராரு, இப்படிதான் பண்ணுவார், போயிருக்கட்டுமே, திரைப்படம் தான் அதே திருப்பி சொல்ல போறாரு, ஏன் வேற யாராவது இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணி ஒரு நாள் காலையில நான் வந்து அனௌன்ஸ் பண்றேன். அவருடைய சென்னை வானொலி நிலைய மாநகர பண்பலை ஒலிபரப்பு திரைகாணம். நேரடியாக உங்களுக்கு ஒரு அறிவிப்பு, இன்றைய திரைகாணத்தை வழங்க போவது நான் இல்லை. எப்பொழுதும் நீங்கள் தானே வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள், வேற யாராவது வைத்து வழங்கக்கூடாதா என்று நீங்கள் யோசித்தால் அந்த யோசனைக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா? எனவே இன்று இந்த திரைகாணத்தை வழங்குவதற்காக சாந்தோம் சர்ச்சுக்கு எதிரில் தன்னுடைய ரிக்ஷா ஸ்டாண்டை வைத்திருக்கும் ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் ரங்கன் என்ற ஒருவரை திரைகாணத்தை உங்களுக்கு வழங்குவதற்காக அழைத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு விட்டுட்டு ஒரு பாஸ் விட்டுட்டு நானே பேச ஆரம்பிச்சேன். அதெல்லாம் அலௌடா சார்? இங்கேதான் பண்ணிருக்கேன், இதே அரங்கத்துல இருந்து பண்ணிருக்கேன். என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? என்னப்பா இந்த பையன் குமணன் வந்து சும்மா ஒரே தொல்லை பண்ணி என்னை இஷ்டாந்துட்டான், இதான் வந்து இன்னைக்கு வந்து கொடுக்கணும். நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க, நான் பாட்டு ரிக்ஷா வச்சுக்கின்னு குழந்தைங்களை எடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறேன், என்ன கொண்டாந்து விட்டான். சரி ஏதோ ரொம்ப நாளும் நம்ம நண்பன் ஃப்ரெண்டு அவன் கேக்குறான்னு வந்துட்டேன். நானு என்ன சொல்லணுமா, சினிமா பாட்டு வைக்கணுமா உங்களுக்கு? சரி வைக்கிறேன், என் பேரு ரங்கன், முதல் பாட்டு கேளுங்க, இதான் முதல் பாட்டு. வச்ச முதல் பாட்டு என்னன்னா, எங்க ரத்னம் ஓஹோ தங்க ரத்னம் இன்று போல என்றும் வாழ்க அப்படின்னு சட்டமன் கை பாடத்துல அந்த பாட்டை வச்சோம். அந்த ஷோ முழுக்க அதே லாங்குவேஜ்ல பேசி அவன் அதை ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி நான் பண்ணேன். இது ஒரு சின்ன முயற்சி. அன்றைக்கு இருந்தவர்கள் இதை அனுமதித்தார்கள், பாராட்டினாங்க. கேட்கறவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும், அவருக்கும் ஒரு சந்தோஷம். ஆமா, இல்ல ரங்கன்னு நானே தான் பண்ணேன், நானே ரங்கன் மாதிரி பண்ணேன், வாய்ஸ் மாத்தி. ஆமா, ரிக்ஷாக்கார கூட்டம் வந்து பண்ணல, அது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது. நான் வந்து ஒரு வெரைட்டிக்காக ஒரு ரிக்ஷாக்காரர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இத வந்து நான் இன்றைக்கும் நான் வந்து அறுதிட்டு சொல்வேன். இன்றைக்கு பல தனியார் வானொலி நிலையங்கள் வந்துருச்சு. அந்த பல தனியார் வானொலி நிலையங்கள் அவங்க என்னென்னமோ முயற்சி பண்றாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் நாம இங்க பண்ணிருக்கோம். நான் இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய அந்த ஸ்டுடியோல வந்து தம்பி விஜயகுமார் அனௌன்சர் இருக்காரு இல்லையா, அவர் இருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ள வந்து, ஆனா ஒரு நிமிஷம் எனக்கு ஃபேவர் கொடுங்க, மைக் கொடுங்க. அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியாது.
கொடுத்தேன். அவர் வந்து சொன்னாரு, இந்த திரைக்காணத்தை வழங்கி கொண்டிருந்த ரங்கன், சாந்தோம் ரங்கனுக்கு நான் இந்த மலர் மாலையை அணிவித்து பாராட்டுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவர் போனார். மொத்தமா சந்தோஷமா நிகழ்ச்சிகளை வழங்கி கேட்கறவங்க சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த நாங்க அதை நிறைய முயற்சி பண்ணிருக்கோம். அதுக்கு ஆல் இண்டியா அனுமதிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளவு அழகா போயிட்டு இருந்த பீரியட்ல வந்து நீங்க ஒரு 17 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த வேலையை நம்ம ரிசைன் பண்ணிட்டு இந்த நாடக அரங்குல வந்து நம்ம நுழையலாம் அப்படிங்கறது எப்படி டிசைட் பண்ணீங்க? நான் வந்து ரொம்ப அதை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு கேட்கலாம். நல்ல ராசி உன்னை மாலையிட்ட மங்கை மகராசி, ராசி நல்ல ராசி உன்னை மாலையிட்ட மங்கை மகராசி, உன் கை ராசி, ராசி நல்ல ராசி உன்னை மாலையிட்ட மன்னன் சுகவாசி, உன்னை மாலையிட்ட மன்னன் சுகவாசி, உன் கை ராசி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினர் நாடக கலைஞர் இளங்கோ குமரன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. சார், இப்போ நீங்க வந்து பேசிட்டு இருந்தோம் நாடக உலகில நீங்க இந்த மாதிரி ஒரு ஆல் இண்டியா ரேடியோ அப்படிங்கறத ரிசைன் பண்ணிட்டு நாடக உலகில நுழைஞ்சிங்கன்னு சொன்னீங்க. ஏன் அந்த ஒரு உங்களுக்கு ஏன் அப்படி தோணிச்சு அந்த மாதிரி இங்க இருந்து அங்க போலாம் அப்படிங்கிறாங்க? இல்ல, நான் வந்து என் வாழ்க்கையில நான் ரொம்ப கனத்த மனதோடு எடுத்த முடிவு வந்து வானொலியை விட்டு வெளியில போறதுங்கிறது. ரொம்ப யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு முடிவு அது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் விட்டு போனேன். 17 வருடங்கள் முடித்துட்டு நாகர்கோவில்ல 7 வருடங்கள், சென்னை வானொலியில 10 வருடங்கள், நான் வந்து 17 வருடங்கள் பணியாற்றி விட்டு இன்னும் 3 வருடங்கள் பணியாற்றி இருந்தா நான் எனக்கு வந்து அந்த கட்டாய ஓய்வு, விருப்ப ஓய்வு விஆர்எஸ்க்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த 3 வருடங்கள் கூட விட முடியாத அளவுக்கு என்னுடைய வெளியில் வேறு பணிகள் வந்து என்ன இழுத்தது. இன்னும் என்னுடைய தனிப்பட்ட சூழல்கள் என்ன வந்து அதை செய்ய, அந்த முடிவை எடுக்க வச்சது. ரொம்ப உண்மையை சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக நான் அந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் எனக்கு இருந்தது. அதனால நான் எடுத்தேன். ஆனால் மிக வருத்தமான ஒரு விஷயம் தான் அது நடந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் வெளியில் சென்று நாங்க வந்து ஒரு விளம்பர நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுல வந்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதுலயும் வந்து கலையோட தொடர்புடைய விஷயங்களை செய்தோம். அதனால எனக்கு அந்த கலையை விட்டு நான் விலகி போல, ஆல் இண்டியா ரேடியோ விட்டு விலகி போனா கூட கலையை விட்டு விலகி போல தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருந்தேன். இன்னொன்னு, நீங்க நாடக கலைஞர்னு சொல்லும்பொழுது நான் வந்து என்னுடைய நாடகத்தை வருஷப்படுத்தணும், நாடக அனுபவத்தை வருஷப்படுத்தணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 வயதுல நடிக்க ஆரம்பிச்சேன். அதற்கு பிறகு இங்கே வந்து நான் நாகர்கோவில்ல பணியாற்றிட்டு சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு 91 நான் சென்னைக்கு மாற்றலாய் வந்த அறிவிப்பாளர். 93 வந்து நான் மேடை நாடகங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சேன். பாம்பே கண்ணன் ஒருத்தர் வந்து நாடகக்காரன் ஒரு ட்ரூப் வச்சிருந்தார். அந்த நாடகக்காரன் ட்ரூப்ல வந்து நான் நடிக்க ஆரம்பிச்சேன். கதாநாயகனுடைய தம்பியா நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு அவர் கதாநாயகன் அவர் நடிக்க முடியாத ஒரு கட்டத்துல வந்து நானே கதாநாயகன் நடிச்சேன். ஒரு 23 நாடகங்கள் நான் நடிச்சிருப்பேன் மேடையில. அதுக்கப்புறம் என்னால முடியல. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பெரிய ரோல்ஸா சின்ன ரோல்ஸ், கதாநாயகனோட தம்பியா நடிச்சேன், அப்புறம் கதாநாயகனாவே நடிச்சேன். அதுக்கப்புறம் நான் அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் பல வருடங்கள் நான் நாடகத்துக்குள்ள போல. ஆனா கலை தொடர்பான விஷயங்களை தான் நாங்க ஆரம்பித்த அந்த நிறுவனத்துல கலை தொடர்பான விஷயங்கள் நிறைய செய்தோம். மியூசிக் அகாடமி தான் நாங்க எப்பவுமே செய்வோம். அதுல இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தணும். SS இன்டர்நேஷனல் லைவ் அப்படிங்கிற எங்களுடைய நிறுவனம் சார்பாக. அதுதான் அதனுடைய தொடர்ச்சி. இந்த நாடகம் பத்தி சொல்லும்போது, நான் இங்க சென்னை வானொலியில் அறிவிப்பாளராக இருந்தபோது சென்னையில வந்து தொழில்முறை சாரா நடிகர்களுக்கான ஒரு நாடக போட்டி ஒண்ணு நடந்தது. அப்ப சும்மா நாங்க அதுல போய் கலந்துக்கலாம்னு நாங்க பேர் கொடுத்துட்டு, நான் வந்து இங்க ஒரு நாடகம் எழுதி நான் தான் எழுதி இயக்குனேன். நான் அதுல நடிக்கல. ஆனா அதுல யாரெல்லாம் நடித்தாங்க, நம்மளோட ஜெயங்கொண்டான் அவர் தான் வந்து முதல் அறிவிப்பாளருங்க. வந்து அவர் நடித்தார். அவர் தான் அதுல கதாநாயகனா நடிச்சார், வயதான கதாநாயகனா. அதற்கு பிறகு அதுல நிறைய பேர் இருந்தாங்க. புயல் கணேஷ் டியூட்டி ஆபீசர் இருந்தாருங்க, டிவி ராமானுஜம் இருந்தாரு, ரமேஷ் பாபு, மோகனகிருஷ்ணன் எல்லாம் இருக்காங்க. நாங்க என்ன ஒன்னா சேர்ந்து அதை பண்ணோம். அப்புறம் இன்னொரு அந்த நாடக போட்டியில எங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைத்தது. அது குறிப்பிட வேண்டிய விஷயம். முதல் பரிசு கிடைக்கிற வரைக்கும் யாரும் ஒன்னும் சொல்லல. பரிசு கிடைச்ச உடனே அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இவங்க எல்லாம் ரேடியோல இருந்து வராங்க, இவங்க எல்லாம் நாடக கலைஞர்கள், அவங்க ப்ரொஃபஷனல்ஸ். நாங்க ப்ரொஃபஷனல்ஸ் கிடையாது, அறிவிப்பாளர்கள், டியூட்டி ஆபீசர்ஸ் வந்து நாடக கலைஞர்கள் கிடையாது சொல்லி அப்புறம் அந்த பரிசு வாங்கிட்டு வந்தோம், பண்ணோம். அப்புறம் நானு, புயல் கணேஷ், டிவி ராமானுஜம், அப்புறம் பார்த்த சாரதின்னு ஒரு டியூட்டி ஆபீசர், நாங்களாம் சேர்ந்து பாரதி மறுபடியும் மண்ணில் இறங்கி வந்து மனிதர்களை சந்தித்தால் என்ன ஆகும்னு ஒரு நாடகம் ஒன்று பண்ணோம். ஸோ நான் இங்க இருக்கும்போது நாடகங்கள் பண்ணிட்டு தான் இருந்தேன். அங்க பாம்பே கண்ணோட நாடகம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் வந்து
வெளியில போயிட்டு எங்களுடைய நிறுவனம் சார்பாக கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டே இருந்தோம், இசை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டே இருந்தோம். அப்போ பல இசை நிகழ்ச்சிகளுக்கு பிறகு எனக்கு மனசுல தோணுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இசை நிகழ்ச்சிகள் தான் எல்லாரும் பண்றாங்களே, டிசம்பர் சீசன்ல எல்லாரும் பண்றாங்க, அதே கலைஞர்களை வைத்து நான் அக்டோபரில் செய்கிறேன். என்ன வித்தியாசம்? ஒண்ணும் இல்லையே. நாம எங்க நிக்கிறோம்? அதுல நாம என்ன செய்யறோம்? நான் அதுலயுமே வந்து 7 மணிக்கு நிகழ்ச்சி, 7ல இருந்து 9:30 வரைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா அவங்க பாடுவாங்க, அவ்வளவுதான். 7 மணிக்கு நம்ம வந்து வணக்கம்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடலாம், வரவேற்கலாம், அப்புறம் அவங்க பாட போறாங்க, நமக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு 8-8:15 மணிக்கு உள்ள வந்து எல்லாருக்கும் பொன்னாடை போட்டுவேன், அவ்வளவுதான். அதுலயும் ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் முயற்சி பண்ணுவேன், அதுல ஏதாவது பேச முடியுமான்ட்டு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பழனிவேலையா அவருடைய தவில் இசை அன்னைக்கு OS அருணும் பழனிவேலையா அவருடைய தவிலும் நான் வந்து 8:15 வந்து பொன்னாடை போர்த்தும் போது நான் முதல்ல OS அருண் ஐயாவுக்கு போர்த்திட்டு பொன்னாடை போர்த்த சொல்லிட்டேன், என்னுடைய நண்பர்களை மிச்சம் எல்லாருக்கும் பொன்னாடை போர்த்த சொல்லிட்டேன். இன்னும் பொருத்தாம இருக்கிறது ஐயா மட்டும்தான், பழனிவேலையோட தவில் மட்டும்தான். அவர் வாய் நிறைய வெத்தல் பாக்கு இருந்தாரு. நான் ஒரு செகண்ட் பாஸ் விட்டேன், விட்ட உடனே அவர் சத்தமே வரல, ஏன் பேசல, அடுத்து நம்ம தானே நம்ம பொன்னாட போத்தவே இல்லையே அப்படின்னு அவர் நினைத்து அப்படி திரும்பினார். திரும்பணும்னா நான் மைக்ல சொன்னேன், ஐயா உங்கள் தவில் பேசாததையா என் தமிழ் பேசிவிட போகிறதுன்னு கேட்டேன். சிரிச்சாரு. நம்ம வெத்தல் பாக்கலாம் தட்டில இதுவாச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து ரசிகர்களை கவர முடியும், ஆனா அதுக்காக ஒர்க் பண்ணணும், ஆமா அது வேணும். சோ அந்த மாதிரி பண்ணோம். அப்போ ஒரு கட்டத்துல நான் யோசிச்சேன், சரி வெறும் இசை நிகழ்ச்சியிலே பண்ணிட்டு இருக்கோம், இது நம்முடைய வேலை அல்ல, வேற ஏதாவது செய்யணும், என்ன செய்யலாம்? இந்த இசைக்கலைஞர்களும் விரும்பி வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னா என்ன செய்ய முடியும்? நாடகம் செய்வோம். நாடகம் நடந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நாடகம் நடந்துட்டு இருக்கு சென்னையில, தமிழ்நாட்டுல பல பகுதிகளில். அந்த நாடகம் நாம போட வேண்டாம், நம்ம வேற என்ன செய்யலாம்? ஏன் பொன்னியின் செல்வனை நாடகமாக்க கூடாது அப்படின்னு ஒரு யோசனை எடுத்தோம். இந்த பொன்னியின் செல்வங்கிறது படமா எடுக்கிறதுக்கே ரொம்ப வருஷமா ரொம்ப வருஷம். ஆனா நீங்க நாடகத்துல ஒரு மேடை, அது ஒரு சின்ன இது, அதுல அவ்வளவு சீன்ஸ் கொண்டு வரணும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா இந்த யோசனையை செய்வதற்கான அடிப்படை முகாந்திரம் எங்ககிட்ட இருந்தது, எனக்கு இருந்தது. ஏன் இருந்ததுன்னா, முதலாக பொன்னியின் செல்வன் நாவலை நாவல் வடிவத்திலிருந்து வேறொரு வடிவத்திற்கு கொண்டு வந்தது என்னுடைய தம்பி, என் உடன் பிறந்தவர் இளங்கோ குமரவேல். இப்ப நடிகரா இருக்காரு. பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல திரைக்கதையும் அவர் அமைச்சிருக்காரு. மணிரத்னம் சார், ஜெயமோகன் சார், குமரவேல், இளங்கோ 3 பேரும் தான் திரைக்கதை. முதலாக இதை நாடகமாக்கினது குமரவேல் தான். இந்த நாடகத்தை 1999 நந்தனம் YMCA அரங்கத்துல திறந்த வெளி அரங்குல இந்த நாடகத்தை 3 நாள் போடுறாங்க. முதல் நாள் வந்து ஒரு ஒத்திகை காட்சி, மொத்தம் 4 நாள். அதுக்கு வந்து இந்த காட்சி மாறுபாடுகள்லாம் இருக்கும்ல சார், பேக் ஸ்கிரீன் சொல்றது அதெல்லாம் இருக்காது இல்லையா? ஒரே ஸ்டாண்டர்டா அவங்க வச்சுட்டு திறந்த வெளி அரங்கத்துல பின்னாடி அவங்க வந்து அரண்மனை மாதிரி வச்சிருப்பாங்க, அதுலயே எல்லா காட்சிகளும் நடக்கும். அப்ப வந்து பொன்னியின் செல்வன் நாவலை முதலே நாடகமாக்கியது என்னுடைய தம்பி. இந்த நாடகத்தில் நடிப்பவர்களுக்கு தமிழ் பயிற்சி கொடுப்பதற்காக சென்றவர் என்னுடைய தாயார் புனிதவதி இளங்கோவன். எல்லாருமே கம்பைண்டா இவங்க போய் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கொஞ்ச நாள்ல அந்த நாடகத்தினுடைய இயக்குனர் பிரவீன் கண்ணனூர் என்ன பண்றாரு, அம்மா இது நீங்க தான் இப்படியும் வரீங்க, டெய்லி வரீங்க, தமிழ் சொல்லி கொடுக்குறீங்க, நீங்களே செம்பியன் மாதேவியை நடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. பொன்னியின் செல்வன் நாவல் நாடகம் ஆடும்போது முதல் முறையில் செம்பியன் மாதவியாக நடித்தவர் என்னுடைய தாயார் புனிதவதி இளங்கோவன். குமரவேல் வந்து அதுல ரவிதாசன் ஒரு கேரக்டர் பண்ணாரு. குமரவேலுடைய மனைவி தீபிகா வந்து பூங்குழலி கேரக்டர் பண்ணாங்க. நான் வந்து நாடகத்தினுடைய அப்பப்போ ஒத்திகை பார்க்க போவேன், அவ்வளவுதான். முதல் நாள் வந்து இந்த ஷோ நடக்குது, ட்ரையல் ஷோ நடக்கும்போது நாடகத்தினுடைய இயக்குனர் பிரவீன் கண்ணன் வந்து முன்னாடி வந்து நின்று ஒரு சின்ன அறிமுகம் ஒண்ணு கொடுக்குறாரு. அப்ப நாடகம் ஆரம்பிக்குது. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு உட்கார்ந்து எல்லாருமே வந்து என்னென்ன தவறுகள் இருக்கு, என்ன நாளைக்கு சரி பண்ண, நாளைக்கு இந்த ஷோ. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, பொன்னியின் செல்வன் நாடகம் அதுக்கான முன்னுரையை நீங்க கொடுக்க வரும்போது ஆங்கிலத்துல கொடுக்குறீங்க, அது சரியில்லை, நல்ல தமிழ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இயக்குனர் சொன்னார், அப்படின்னா அண்ணன் குமணன் கொடுக்கட்டும், குமணன் தான் வராங்கல்ல, நான் என்ன சொன்னேன், குமணன் தமிழ்ல பண்ணிட்டோம். அப்ப 99 நடந்த அந்த நாடகத்தில் 3 நாட்களும் நான் தான் தமிழ்ல முன்னாடி வந்து அந்த நாடகத்துக்கான முன்னுரையை கொடுத்தேன். அதுல முதல் 2 நாட்கள் வந்து நடிகர் பசுபதி வந்து ஆதித்த கரிகாலன் நடிச்சார். 3வது நாள் நடிகர் நாசர் வந்து ஆதித்த கரிகாலன் நடிச்சார். நாசர் சார் நடிக்கும் பொழுது அந்த நாடகத்தை பார்ப்பதற்காக கமலஹாசன் சார் அவர்களும் ரஜினிகாந்த் சார் அவர்களும் வந்திருந்தார்கள். ஒரே நாள்ல குடும்பத்தோட வந்திருந்தாங்க. வந்து நின்று முழுக்க அந்த நாடகத்தை பார்த்தாங்க. ரஜினி சார் கரெக்டா 10 மணிக்கு கிளம்பிட்டாரு. கமல் சார் 10ல இருந்து 10:30 வரைக்கும் இருந்து எல்லா நடிகர்களையும் பார்த்து பாராட்டிட்டு அந்த நாடகம் பத்தின கருத்துக்களையும் சொல்லிட்டு மாற்றங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தையும் சொல்லிட்டு அவர் போனார். அந்த சமயத்துல அவங்க பீக்ல இருந்த பீரியட். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த 4 நாட்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் நாடகத்தை
அவரால் எங்குமே நடத்த முடியவில்லை. ஏன்னா அப்பவே அது ஒரு நாடகம் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஆச்சு. 99 இது நடக்குது. அதுக்கப்புறம் போடவே முடியல. இந்த யோசனை எனக்கு வந்த பிறகு நான் என் தம்பியை அழைத்து பேசியது 2013 அக்டோபரில். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அன்னைக்கு பொன்னியின் செல்வன் நடிச்சவங்க எல்லாம் இப்ப யாருமே இல்ல, எல்லாம் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அந்த இயர் டிஃபரன்ஸ் இருக்கு, 15 வருஷம். இப்ப நான் மறுபடியும் அதை செய்யணும்னா நான் மறுபடியும் நடிகர்கள் தேடணும். நான் பிரவீன் கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க பேசுறாங்க, அப்புறம் செய்யலாம்னு முடிவு பண்றாங்க. அக்டோபர்ல இருந்து அவங்க பேப்பர்ல தினத்தந்திலையும் இந்துலயும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு 10 பேர்னா எப்படி வேணா செலக்ட் பண்ணிடலாம். இதுல ஒரு பெரிய கூட்டமே நடிகர்களை வரவழைச்சு தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவங்க நாங்க தயார்னு சொல்றாங்க. நாங்க 2014 ஆகஸ்ட்ல மியூசிக் அகாடமில 8 நாள் இது அரங்கேற்றம் பண்றோம். பொன்னியின் செல்வன். இப்ப ஒரு நாளைக்கு அதுக்கு எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு? அப்போ 99 ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் ஆச்சு. 2014 ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் ஆச்சு எங்களுக்கு. இந்த நாடகத்துக்கான அரங்கம் பத்மஸ்ரீ தோட்டாதரணி அவர்கள். அதுவே பெரிய விஷயம். 99 அவர் தான் பண்ணாரு. 2014-15 எங்களுக்கும் அவர் தான் பண்ணாரு. மணிரத்னம் சார் எடுத்து பொன்னியின் செல்வனுக்கும் அவர் தான் பண்ணாரு. அப்போ நாங்க மிகப்பெரிய அளவுல இந்த நாடகத்தை கொண்டு போறோம். பொன்னியின் செல்வன்ல மியூசிக் அகாடமில இது அரங்கேற்றமாகுது மிகப்பெரிய அளவுல. எல்லா அனௌன்ஸ் பண்ண உடனேயே அந்த முதல் 8 நாட்களுக்குமான டிக்கெட்டுகள் வித்துருச்சு. மிகப்பெரிய இதுல காஸ்ட்ல. அதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதர், கல்கி. பொன்னியின் செல்வன் அந்த பெயர்னால் தான் இருந்தது. இந்த நாவலை எப்படியாவது வேற வகையில பாத்திர மாட்டோமான்னு பல பேர் எங்கிட்டு இருந்திருக்காங்க, தலைமுறையா. ஏன்னா தலைமுறையா இதை படமா எடுக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்துட்டே இருக்கு. மக்கள் திலகம் கிட்ட இருந்து தொடங்குது. மக்கள் திலகம் அவரோட நாடோடி மன்னன் வெற்றிக்கு பிறகு தினத்தந்தியில ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுக்கிறாரு. பொன்னியின் செல்வன், கல்கியின் பொன்னியின் செல்வன், டைரக்ஷன் எம்ஜிஆர் அப்படின்னு கொடுத்துட்டு அவர் அந்த உரிமையை வாங்கி வைக்கிறார். 5 வருடங்கள் வாங்கி வைக்கிறார். ஆனா அவரால் சில காரணங்களால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் முதல் முறை நாடக வடிவத்தில் 99 அவங்க செய்தது மேஜிக் லேண்டன் செய்தது. 2014 15 நாங்கள் செய்தது. இந்த 14 இந்த நாடகம் வந்தபோது இந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக முந்தியடித்துக் கொண்டு டிக்கெட்டுகளை வாங்கி பார்த்து ரசித்த ரசிகர்கள் ஒரு புறம், இந்த நாடகத்தை பார்த்தே ஆக வேண்டும், ஆனா நீங்க காசு வாங்கிட்டு டிக்கெட் கொடுத்தாதான் நாங்க பார்ப்போம் சொல்லி பார்த்த திரையுலக கலைஞர்கள் மறுபுறம். அவர் ஒரு தடவை பாத்திர மாட்டோமா, அவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்க மாட்டோமா, அவர்கிட்ட பேசிட மாட்டோமான்னு கலை உலகத்தை சேர்ந்தவர்களே காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய வீட்டிலிருந்து எங்களுக்கு தொலைபேசி செய்து சார் பார்க்க வரேன்னு சொல்றாரு, வரலாமான்னு கேட்டு பார்த்த ஒருவர் இந்த பொன்னியின் செல்வன் நாடகத்தினுடைய ரசிகர். அவர் யாருன்னு இப்ப சொல்லட்டுமா இல்ல பாட்டுக்கு அப்புறம் சொல்லட்டுமா? ரொம்ப குறைவான ஒரு 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம் தான் இருக்கு. பரவாயில்ல, அவரை பத்தி சொல்றது 3 நிமிஷம் கூட வேணாம். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அவரை பத்தி சொல்லணும்னா, போன் பண்ணி இன்னைக்கு சார் வராருன்னு சொன்னது உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவரோட வீட்டுல இருந்து வரலாமான்னு கேட்டாங்க. என்ன இப்படி கேட்கறீங்க, தாராளமா வரலாம் அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா எத்தனை மணிக்கு வரணும்லாம் பேசினாங்க. அதுக்கு என்ன முன்னேற்பாடுகள்லாம் செய்தோம். மிகச்சரியாக அவர் நாடகம் நான் சொன்ன நீங்க 6 மணிக்கு நாங்க நாடகத்தை தொடங்கிடுவோம், யார் வந்தாலும் வரலனாலும். ஏன்னா தொடங்கினாதான் எங்களுக்கு 10 மணிக்கு முடிக்க முடியும் அப்படின்னு. இல்ல வந்துருவாங்க, சரியா வந்துருவாங்க. அதே மாதிரி மிகச்சரியாக ஒரு 5:55 வந்தார். நாடகம் பார்த்தார். இடைவேளையில அவர்கிட்ட பேசுறதுக்காக நாங்க ஒரு 15 நிமிடம் பேசுறதுக்காக, அந்த 15 நிமிடத்துல அவர் அவருடைய அந்த நாடகம் பார்த்ததனுடைய வியப்பை அவர் வெளிப்படுத்தினார். எப்படி 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 பண்ணீங்க, fantastic, what a stage, what a performance, fantastic. நான் பெங்களூர்ல டிராமாலாம் ஆக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு என்ன கேட்டார் அவரு. அப்படின்னு நான் சொன்னேன், சார் உங்களை பத்தி கேட்கிறேன், உங்களை பத்தி எல்லாமே தெரியுமா சார்? இல்ல எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாரு. நீங்களும் அவரை மாதிரி பேசுறீங்க. இல்ல அவர் என்ன பேசினாரு அதை நான் சொல்றேன். அப்ப அவர் சொன்னா எத்தனை மணிக்கு முடியும்னு கேட்டார். 10 மணிக்கு சார். அந்த லாஸ்ட் பட் 1 சீன் இருக்கும்போது எனக்கு நீங்க சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்க வழக்கத்தோட பிரமாதமா நடிச்சிட்டு இருக்காங்க மக்கள்லாம், நீங்க இருந்து பாராட்டினா தானே சார் சரியா இருக்கும் அப்படின்னு. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். அந்த பதில் தான் அவர் சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு அடையாளம். அவர் சொன்னாரு, இன்னைக்கு அவங்க எல்லாம் தான் ஸ்டார்ஸ், அதனால எல்லா வெளிச்சமும் அவங்க மேலதான் இருக்கணும், நான் ஒரு ரசிகன், நான் இருக்கக்கூடாது, அதனால நீங்க சொல்லுங்க, நான் கிளம்பிருந்தேன். சரி சார். அதே மாதிரி 9:55 போய் சொன்னேன், சார் 5 minutes தான் சார் இருக்குன்னு, ரொம்ப தேங்க்ஸ்னு வந்துட்டாரு. அவரை கொண்டு போய் கார்ல வழி அனுப்பும் போது அவர் கார்ல ஏத்திட்டு நான் சொன்னேன், சரி என்னைக்காவது நான் ஒரு நல்ல நாடகம் போட்டா அது நல்ல நாடகம் நான் நம்பினா உங்களுக்கு சொல்றேன் சார், நீங்க பாருங்க சார். கண்டிப்பா 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 அப்படின்ட்டு போனார். இதுதான் அவர் பார்த்துட்டு போனேன். மனசுல உங்களுக்கு பதிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவரோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும்.
நான் அன்னைக்கு சொன்னது, என்னைக்காவது ஒரு நாள் நான் நல்ல நாடகம் போட்டா அது நல்ல நாடகம் நான் நம்பினேன்னா நான் உங்களை கூப்பிடுறேன் சார், நீங்க வாங்க நீங்க வரணும் சார் நான் சொன்னேன். நான் சொன்னதும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு அவர் சொன்னதும் 2014 நடந்தது. இந்த ரெண்டுமே 2017 மறுபடியும் உண்மையானது என்னுடைய 2வது நாடகத்தில். அது என்னன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். வெல்கம் பேக் டு அரங்கம் ஆன்லைன். நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறவர் வந்து நாடக கலைஞர் திரு இளங்கோ குமரன் அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சார், இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப பொன்னியின் செல்வன் பத்தி நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ பகிர்ந்துகிட்டீங்க. சோ அதை பத்தி நீங்க சொல்லுங்க சார். பொன்னியின் செல்வன் வந்து 85 பேர் கலைஞர்கள், 85க்கும் மேற்பட்ட கலைஞர்கள். ஒரே நேரத்தில் மேடையிலே வந்து ஒரு 60 கலைஞர்கள் இருப்பாங்க. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு RS மனோகர் ஐயானுடைய நாடகங்களுக்கு பிறகு ஒரு வரலாற்று நாடகம் இவ்வளவு பெரிய கலைஞர்களோட நடந்ததுங்கிறது ஒரு பதிவு செய்ய வேண்டிய ஒரு வரலாறு, நாடக வரலாற்றில். பத்மஸ்ரீ தோட்டாதரணி ஐயா தான் இந்த பொன்னியின் செல்வனுக்கு அரங்கம் பண்ணாங்க சொன்னேன். அது வந்து அந்த நாடகத்துல நேரடியாக சண்டை காட்சிகளும் பாடல் காட்சிகளும் வந்து நடக்கும். அதுக்காகவே இசையமைக்கப்பட்ட பாடல் காட்சி நடக்கும், சண்டை காட்சிகள் நடக்கும். வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வனும் அறிமுகமாகி சண்டை காட்சி நடத்தும் போது முதல் நாள் நாங்க அகாடமியில பிளே பண்ணும்போது வந்தியத்தேவனுடைய பொன்னியின் செல்வன் கையில இருந்த வாழ் வந்தியத்தேவனுடைய கண்ணுக்கு கீழே கீறி ரத்தமே வந்தது முதல் நாள். உண்மையான நேரடி சண்டை. அது மாதிரி இந்த பூங்குழலியுடைய கதாபாத்திரம் வரும்போது அறிமுகப்படுத்தும் போது பூங்குழலி படகுல போற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருந்தார் இயக்குனர். மேடையிலேயே மேடையினுடைய மேற்புறத்துல ஒரு படகு ஒண்ணு போகும். படகுல பூங்குழலி வந்து படகு ஓடி போவாங்க, பின்னாடி நில ஒளி இருக்கும். அப்போ ஒரு பாட்டு அலைக்கடல்னு சொல்லி ஒரு பாட்டு, அந்த கல்கினுடைய வரிகளை அதேதான் இதை வந்து பாடலா பண்ணும். இந்த இடத்துல ஆரம்பிச்சு அந்த இடம் போற வரைக்கும் அந்த பாட்டு இருக்கும். அது போய் படகு ஓட்டிட்டு போய் அந்த இடத்துல போய் சேருவாங்க. அப்போ அந்த பாட்டு முடிஞ்சோன்னா அரங்கத்தினுடைய கைத்தட்டல் வந்து அவ்வளவு ஒரு பிரமாதமான இது. பொன்னியின் செல்வன் படம் வந்து அந்த பாடலை பார்த்து விட்டு இந்த காட்சி ஞாபகம் வந்ததா பல பேர் வந்து அதை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது வந்து அந்த நாடகத்தினுடைய இயக்குனருக்கும் இசையமைப்பாளர் பாடகர் எல்லாருக்குமான மிகப்பெரிய வெற்றி அது. சோ அதோட நினைவுகளோடயே நம்ம வந்து அந்த இப்ப பிரசண்டா அந்த பொன்னியின் செல்வன்ல இருந்து அந்த பாடலை கேட்கலாம் சார். நிகழ்ச்சியில நாடக கலைஞர் இளங்கோ குமரன் அவர்களோடு நம்ம இணைந்திருக்கிறோம். அவர் பொன்னியின் செல்வனை பத்தி ரொம்ப அழகா சொன்னாரு. அதே சமயத்துல அந்த படகுல வந்து அந்த பாட்டு அதெல்லாமே ரியலா அவங்க செஞ்சிருந்தாங்க அப்படிங்கறதையும் அவர் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. சோ மேலும் பேசுவோம் சார். உங்க கூட இப்ப பேசும்போது அடுத்தது வந்து நீங்க எடுத்த டிராமா வந்து தெய்வத்தோள் தெய்வம் இல்லையா? ஆமா. அந்த நாடகத்தை பத்தி நீங்க சொல்லுங்க. ஏன் அந்த நாடகத்தை செய்தோம் அப்படின்னு சொன்னா, பொன்னியின் செல்வன் வந்து 2014 8 நாட்கள், 2015 10 நாட்கள் மியூசிக் அகாடமில பண்ணோம். அந்த 14-15 இடைப்பட்ட காலங்களில் வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டோட பிற பகுதிகள் எடுத்துட்டு போனோம். வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல போய் இந்த நாடகத்தை போட்டோம். சிங்கப்பூர்ல எஸ்பிளனேர்னு ஒரு அரங்கம், 3000 பேர் உட்காரக்கூடிய ஒரு அரங்கம். அதுல வந்து நாங்க வந்து 3 நாட்கள் செய்தோம். 3 நாட்களும் வந்து அரங்கம் நிறைந்த காட்சிகள். இந்த இடைப்பட்ட காலத்துல 2015 மற்ற நாடக குழுக்களை சேர்ந்தவர்கள் பொன்னியின் செல்வன் நாடகத்தை போட ஆரம்பிச்சாங்க. நான் பதிவு பண்றேன், நாங்க வந்து நாடக குழு கிடையாது. எங்க நிறுவனம் வேற, விளம்பர நிறுவனம். கலையின் மேல் உள்ள ஆர்வம் காரணமாக நாங்க கலை நிகழ்ச்சி நடத்தணும், நாடகம் செய்யணும்ன்றக்காக பொன்னியின் செல்வன் செய்தோம். மற்ற நாடக குழுக்களாகவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பொன்னியின் செல்வன் நாடகத்தை போட ஆரம்பித்தார்கள். கல்கியின் படைப்புகள் யார் வேணாலும் போடலாம், அவங்க போட்டாங்க. அவர்கள் போடுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் அல்லது ஒரு ஊக்கி நாங்க போட்ட நாடகம் அப்படிங்கறத நல்ல துணிவாக சொல்ல முடியும். அவங்க 2015 நாடகம் போட ஆரம்பித்த பிறகு நாங்கள் போடுவதை நிறுத்திவிட்டோம்.
ஓகே. ஏன் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து அந்த நாடகத்தை வேற ஒரு இடத்தில் வைத்து அந்த நாடகத்தை வந்து நாங்க போட்டுட்டு இருந்தோம். வேற ஒரு லெவல்ல வச்சு போட்டுட்டு இருந்தோம். நிச்சயமாக அந்த இடத்தில் வைத்து போடுவதற்கு மற்றவர்களால முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, திறமைக்கும் அதற்கும் தொடர்பில்லை. எல்லோரும் திறமைசாலிகள். ஆனால் அதற்கு தேவைப்படுகின்ற பொருளாதாரத்தை சந்திக்கக்கூடிய வல்லமை வந்து பொதுவாக நாடக குழுக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு இயலாதது. அதனால அவர்கள் அப்படி போட முடியவில்லை. தோட்டாதரணி ஐயாவை கூப்பிட்டு வந்து அரங்கம் அமைத்து ஒரு நாடகத்தை போட வேண்டும் என்றால் அது நாடக குழுக்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க முடியாது. பொருளாதாரம் முடியாது. அதனால அவர்கள் வந்து வழக்கமான நாடக பாணியில் பின்னாடி படுதாக்களை வைத்தெல்லாம் நாடகம் போட ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்இடிஸ் வந்துருச்சு, எல்இடி வச்சு போடுறாங்க. அப்படி மற்ற நாடகங்கள், மற்ற குழுக்கள் நாடகங்கள் போட ஆரம்பித்த பிறகு நாங்கள் பொன்னியின் செல்வன் நாடகத்தை அரங்கேற்றுவது சரியாக இருக்காது என்பதால் ஒரு 34-35 காட்சிகளுக்கு பிறகு பொன்னியின் செல்வன் நாடகத்தை நாங்கள் நிறுத்திட்டோம். இப்ப அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறது? ஏதாவது செய்யணுமே. ஆனா உடனே அடுத்த நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாங்க நாடக குழு இல்லை. அப்ப என்ன செய்தோம்? சரி, நாடகம் போடணும்னா நமக்கு போட்டி யார்? நாம் தான். நான் இன்னொரு நாடகம் போட்டேன்னா அது நான் போட்ட பொன்னியின் செல்வனை விட பெரிதாக இருக்க வேண்டும். இருந்தால் போடலாம், இல்லாட்டி போட வேண்டாம். இதுதான் என்னோட நிலைமை. அதுக்காக நான் யோசிச்சுட்டு இருந்தபோது ரொம்ப சாதாரணமா என்னுடைய நண்பருடைய தாயார் வந்து ஒரு நாள் சொன்னாங்க, நீ என்னமோ நாடகம் போடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன் நீ வந்து மகாபரிவா பத்தி ஒரு நாடகம் போடக்கூடாதா? அவரோட யார் பெரியவர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு மகாபரிவா பத்தி ஒன்னும் தெரியாது அப்படின்னு சொன்னேன். அதுதான் ரொம்ப நல்லது. உனக்கு ஒன்னும் தெரியாது இல்ல, படி. அவரை பத்தி தெரிஞ்சு நீ என்ன படிச்சுட்டு புரிஞ்சுக்கிறியோ அதை போடுங்க. அந்த வார்த்தை எனக்கு வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு யாரோ சொன்ன மாதிரி இருந்தது, ஒரு அசிரியர் வார்த்தை மாதிரி இருந்தது. தெரியல. அதுக்கு பிறகு நான் உண்மையில படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. நான் அவரை நேராக பார்த்ததும் இல்லை, அவரை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. வந்து அதுக்கு பிறகு நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2 மாத படிப்பிற்கு பிறகு நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, மகாபரிவா பற்றி மற்றவர்கள் சொல்வதை படிப்பதை விட அவரே சொல்லியிருப்பதை படிப்பதுதான் மிகச் சரியானதாக இருக்கும் என்று முடிவு செய்து நான் தெய்வத்தின் குரலுடைய 7 பாகங்களையும் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அதை முழுவதும் படித்த பிறகு அதில் ஏற்பட்ட ஒரு புரிதலோடு மற்ற மகாபரிவா பற்றி மற்றவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் சேர்த்து நான் ஒரு நாடகத்தை செய்தேன். இதுவும் வந்து உங்களுக்கு பொன்னியின் செல்வன் மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கக்கூடிய நாடகம் இல்ல. நான் நினைச்சேன் பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நாடகத்தை செய்து விட்டு நம்ம அடுத்த நாடகம் செய்யும் போது அதை பொன்னியின் செல்வனோட பிரம்மாண்டமாக செய்யணும்னு நான் நினைச்சேன். ஆனா கூடவே எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னா, மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு துறவி அவர், ஒரு ஞானி, மிக எளிய வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக்கும் போது அதை எப்படி பிரம்மாண்டமாக செய்ய முடியும்? எதுக்காக அவங்க பிரம்மாண்டம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஆனால் என்னோட விருப்பத்தை புரிந்து கொண்டு மகாபரிவாவே வந்து அருள் செய்த மாதிரி அந்த நாடகத்தை வந்து நான் 108 கலைஞர்களோட அந்த நாடகத்தை நான் ஒவ்வொரு முறையும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறேன். இது வரைக்கும் 35 நாடகங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டோம். தெய்வத்துள் தெய்வம். இங்கேயும் வந்து நாங்க இந்த நாடகத்தையும் சிங்கப்பூர்ல கொண்டு போய் போட்டு வந்தோம். எல்லா இடத்துலயும் போட்டுட்டு வரோம். இந்த நாடகத்துல மிக குறிப்பா நாங்க இந்த நாடகத்தினுடைய படிவத்தை எழுதி எடுத்துட்டு போய் நான் காஞ்சிபுரத்துல விஜயேந்திர சுவாமிகள்ட்ட கேட்டபோது அவர் வந்து அவர் முழுக்க ஸ்கிரிப்ட மடத்துல 15 நாட்கள் வைத்திருந்து அந்த ஸ்கிரிப்ட படிக்க சொல்லி என்னை கூப்பிட்டு 15 நாள் கழித்து ஒரு வார்த்தை கூட மாத்தாம நீங்க நாடகத்தை போடலாம்னு அவர் ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த நாடகம் அரங்கேற்றது. என்னோட முதல் காட்சியும் அவர் தான் வந்து தொடங்கி வைத்தார். 25வது காட்சியும் அவர் தான் வந்து சிறப்பித்தார். அந்த நாடகம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து ஒவ்வொரு முறையும் வந்து 108 கலைஞர்கள் வந்து பங்கேற்பாங்க. நீங்க என்ன அதுல பார்ட் எடுத்துக்கிட்டீங்க சார்? இந்த நாடகத்தை எழுதி உரையாடல்கள் எழுதி பாடல்கள், இந்த நாடகத்துக்காகவே சிறப்பாக எழுதப்பட்ட 2 பாடல்கள் இயக்குனது நானு. இந்த நாடகத்துல வந்து மகாபரிவாருடைய ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த ஆசிரியருடைய கதாபாத்திரத்தை நான் எடுத்து நான் அதை பண்ணேன். இந்த நாடகத்துக்கு இசையமைத்தவர் வந்து மேண்டலின் யூ ஸ்ரீனிவாசுடைய சகோதரர் மேண்டலின் யூ ராஜேஷ். அவர் தான் இசையமைத்தார். அரங்கம் தோட்டாதரணி, தோட்டாதரணி. நான் போய் அவர் கேட்டேன், எனக்கு நீங்க இதை பண்ணணும்னு கேட்டபோது அவர் என்ன கேட்டார், வரலாற்று நாடகம்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் பண்றது நான் தேவை, இவர் வந்து ஒரு எளிய துறவிப்பா, இவரை பத்தி நீ நாடகம் போடும்போது நான் எதுக்கு அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல நீங்க எனக்கு வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு. அவர் சரி நான் ஒரு வாரம் கழிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அவர் செய்ய மாட்டார்னு நினைச்சேன். ஆனா என்ன ஒரு 10 நாள் கழிச்சு என்ன கூப்பிட்டாரு. நான் போய் அவரை சந்தித்த போது அவர் வந்து மகாபரிவருடைய ஆரம்ப காலம் தொட்டு அவருடைய இறுதி காலம் வரை அவர் எங்கெல்லாம் பயணித்திருக்காரு, எங்கெல்லாம் அவர் இருந்திருக்காருன்ற தகவல் எல்லாம் அவர் திரட்டி வச்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம காட்சிப்படுத்தலாம்னு என்கிட்ட சொன்னார். அதனாலதான் அவர் பத்மஸ்ரீ, அதனாலதான் அவர் தொட்டாதர் இன்னமும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி சேர்ந்து அந்த படைப்பு உருவாச்சு. நீங்க வந்து இந்த நாடகத்துல நடிச்ச ஒரு காட்சியை வந்து இப்போ வந்து இங்க மேலே ஏற்ற முடியுமா இந்த அரங்கத்தில்? மகாபரிவருடைய ஆசிரியர் அவர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் வந்து தன்னுடன் பணியாற்றக்கூடிய ஒரு கிறிஸ்தவ ஆசிரியர். அவர் வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு, எப்படி நம்ம சுவாமிநாதன் வந்து பீடாதிபதி ஆனார் அப்படின்னு கேட்கிறார். அத வந்து இவர் அவருக்கு சொல்றார். அந்த சொல்லக்கூடிய காட்சி அவர் சொல்றாரு, ஃபாதர் பெரியவா பெருமுக்கல் கிராமத்துல முகாமில் இருந்தப்போ நம்ம சுவாமிநாதன்
அவரோட தோப்பனாரோட போய் பெரியவாளை ஒரு தடவை தரிசனம் பண்ணிருக்கார். அதுக்கப்புறம் ஆத்துல சொல்லிக்காம போய் பெரியவாளை ஒரு தடவை தரிசனம் பண்ணிருக்கார். இப்படி சுவாமிநாதன் ஆத்திலேயே சொல்லிக்காம போனதுனால அவரோட தோப்பனார் சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கு ரொம்ப கவலையாயிட்டான். அவர் என்ன பண்ணார், சுவாமிநாதனோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்டு ஜோசியர் வெங்கட்ராமையா கிட்ட காமிச்சிருக்கார். ஜோசியர் வெங்கட்ராமையும் சுவாமிநாதனோட ஜாதகத்தை பார்த்துட்டு சுவாமிநாதன் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கார். சுவாமிநாதன் வந்த உடனே அவரோட காலை அலம்பிட்டு வர சொல்லி சுவாமிநாதனோட காலை எடுத்து தன்னுடைய உள்ளங்கையில வச்சுட்டு அப்படியே உத்து பார்த்துட்டே இருந்திருக்கார். சுவாமிநாதனுக்கு ரொம்ப கூச்சமாயிட்டான். சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் என்னவோ இது, சின்ன பையன் காலை எடுத்து கையில வச்சுட்டு காலை விடுவோய் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு ஜோசியர் வெங்கட்ராமையா சொன்னாரா, விடுற காலாப்பா இது, காலமெல்லாம் எல்லாரும் விடாம பிடிச்சுட்டே இருக்க போற கால். இந்த ஜாதகக்காரரை பத்தி நீ இனிமேல் கவலைப்படாம போய் மத்த வேலையை பாரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு மனசு கொஞ்சம் திருப்தி ஆச்சு. இங்க நம்ம சுவாமிநாதன் பெரியவாளை பெருமுக்கல் கிராமத்துல போய் தரிசனம் பண்ணார் இல்லையோ, அப்பவே பெரியவா முடிவு பண்ணிட்டா தனக்கு அப்புறம் சுவாமிநாதன் தான் பட்டத்துக்கு வரணும்னு. அதனால தந்தி கொடுத்து சுவாமிநாதன் வர சொல்லியிருக்கா. ஆனா சுவாமிநாதன் போய் சேர்றதுக்குள்ள பெரியவாளுக்கு ஏற்கனவே போட்டிருந்த பெரிய நோய் ரொம்ப தீவிரமாகி உடம்புக்கு முடியாம போக அவசர அவசரமா தன்னோட இன்னொரு சிஷ்யன் லட்சுமிகாந்தன் பேரு ஃபாதர், அந்த லட்சுமிகாந்தையான நம்ம சுவாமியோட பெரியமா பையன் தான். அந்த லட்சுமிகாந்தனுக்கு சன்னியாசம் கொடுத்து அவரை 67வது பீடாதிபதி ஆக்கிட்டு பெரியவா சக்தி ஆயிட்டா. புதுசா பட்டத்துக்கு வந்த 67வது பீடாதிபதி ஏற்கனவே பெரியவாளுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தப்போ அருகில நெருங்க நின்று சேவை செஞ்சதுனால பட்டத்துக்கு வந்த 7 நாள்ல அவரும் சித்தி ஆயிட்டார். இதை யாருமே எதிர்பார்க்கல. அதனால ஏற்கனவே பரமகுரு தீர்மானம் பண்ணபடி நம்முடைய சுவாமிநாதனையே 68வது பீடாதிபதியா ஆக்கிட்டார். ஓகே, ரொம்ப அருமை சார், அருமை. ஏன்னா இவ்வளவு பெரிய டயலாக் இத நீங்க இவ்வளவு தூரம் பகிர்ந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த நீங்க அடுத்த வெள்ளித்திரையிலையும் நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் இந்த தொலைபேசி அழைப்புக்கு முன்னாடி சொன்னது, நான் ரஜினிகாந்த் சாருக்கு நான் லெட்டர் எழுதினேன் காலைல 10 மணிக்கு. நான் முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நல்ல நாடகம் போட்டா கூப்பிடுறேன் அப்படின்னு. இது நல்ல நாடகம் நான் நம்புறேன், உங்களுக்கு நேரம் இருந்தா வாங்க. 10 மணிக்கு நான் கடிதம் அனுப்பிச்சேன். 12:30 மணிக்கு அவங்க வீட்டுல இருந்து பேசினாங்க, சார் வராரு அப்படின்ட்டு. அன்னைக்கு சாயந்தரம் வந்தார். வந்து இந்த நாடகம் பார்த்தாரு. அந்த பள்ளி மாணவனா இருந்த அந்த சுவாமிநாதன்றவர் 3வது காட்சியில பீடாதிபதி ஆகும்பொழுது அவருக்கு கீழே குனிந்து தன்னுடைய கால் செருப்பு கட்டினார். மொத்த நாடகமும் கால் செருப்பு போட்டுக்காம தான் பார்த்தார், கையை கூப்பிக்கிட்டு. அந்த நாடகத்தோட இடைவேளையில அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் இமயமலைக்கு போய் பாபா வரைக்கும் பார்த்திருக்கேன், ஆனா காஞ்சிபுரத்துக்கு போய் நான் மகாபெரிவா பார்த்தது இல்ல, எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதனாலதான் நீங்க நாடகம் போடுறீங்க, பொன்னியின் செல்வன் போடுறீங்கன்றதுனால சரியான தகவல் இருக்குன்னு சொல்லிதான் நான் வந்திருக்கேன். ரொம்ப பிரமாதம் இதெல்லாம் அவரே சொன்னதான். நான் சொன்ன தெய்வத்தின் குரலை என்ன இருக்கும் அதை தான் நான் நாடகமாக்கியிருக்கேன்னு சொன்னேன். அந்த வகையில உச்ச நட்சத்திரம் பார்த்துட்டு அதே மாதிரி திரும்பி கடைசி காட்சி முந்தின காட்சி போறாரு. நான் கார்ல போய் அவர் வழி அனுப்ப போறேன். அப்படி கார் கிட்ட வரும்போது 2 கையை நீட்டிட்டு என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டு முதுக தட்டி கொடுத்து ஃபண்டாஸ்டிக், நோ வேர்ட்ஸ் அப்படின்னாரு. நான் அப்பவும் சொன்னேன், சார் இப்பவும் சொல்றேன், மறுபடியும் நான் நல்ல நாடகம் போட்டு அவங்க கூப்பிடுறேன் வாங்க சார். கண்டிப்பா போனார். சோ இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் அந்த நாடகத்துல. அடுத்த காலர் லைன்ல வந்துட்டாங்க. வணக்கம், ரெட் பாரதி தமிழா. வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வடபுறமாக ஐயப்பன் பேசுறேன். சொல்லுங்க சார், லைன்ல இருக்காரு. சொல்லுங்க லைன்ல. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம், வடபுறமாக ஐயப்பன் பேசுறேன். ஐயப்பன் வணக்கம், சொல்லுங்க. நீங்க பேசுறதுனால நல்ல நிலை இருக்கு. நான் உங்களோட அந்த 325வது ஏழரை பென்ஷன் சொன்னீங்க பாத்தீங்களா? ஆமா. அதுல நான் ஒருவன். ஆனா இப்பயாவது ஆளுநர் தெரியாது. ஓ, மகிழ்ச்சி. 12:30 மணி அளவில் பேசியிருக்கேன் உங்களோட. ஓ, பிரமாதம், மகிழ்ச்சி. ஆமா, அது பேசும்போது என்ன பேசியிருக்கேன்னு சொன்னா, ஐயா எந்த பிறவி ஒன்னாலும் இருக்கலாம், மனநோயாளியா மட்டும் இருக்கக்கூடாது ஐயா, அவங்களுக்கு எந்த ஒரு அச்சம் நானும் இல்லாம இருக்கு, இதுக்கு கடவுள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். ஓ, மகிழ்ச்சி. சிறப்பு. ஆமா, நன்றி. வணக்கம், வாழ்த்துக்கள். ஓகே, வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பேசிட்டு இருந்த இந்த வேளையில அடுத்தது நீங்க வெள்ளித்திரை பத்தி சொல்றதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா நேயர்களும் காத்திருப்பாங்க. இது எனக்கு நான் இந்த இசை நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ நான் அதுலயுமே சில வித்தியாசமான முயற்சிகள் நான் செய்தேன். பாம்பேல இருந்து கவாலி இசை நிகழ்ச்சியை கொண்டு நான் மியூசிக் அகாடமில செய்தேன். அது 25 ஆண்டுகளுக்கு பிறகு செய்த விஷயம். அது மாதிரி ராப் சிங்கர்னு சொல்லி ஹிப்ஹாப் ஆதி, இன்றைக்கு அவர் திரைப்பட நடிகர் ஹிப்ஹாப் தமிழா. அப்போ அவர் ஹிப்ஹாப் தமிழாங்கிற பேர்ல அவர் ராப் பாடல்கள் எல்லாம் கல்லூரிகள்ல தான் பாடிட்டு இருந்தார். நிறைய கல்லூரிகள் மத்தியில அவர் ரொம்ப பிரபலம். நான் அவரை அழைத்து மியூசிக் அகாடமில நிகழ்ச்சி பண்ணேன் 2013-14. அதுல இருந்து எனக்கு அவர் பேசுவோம். ஏன்னா என்னையும் அவரும் இணைத்த புள்ளி தமிழ்.
அதுல இருந்து பேசிப்போம், தொலைபேசியில பேசுவோம், தொடர்ந்து பேசிட்டு இருப்போம். அந்த பழக்கத்துல நாங்க தொலைபேசியில பேசிட்டு இருப்போம். அவர் இந்த கொரோனால எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த போது அவர் ஒரு நாள் என்ன தொலைபேசியில அழைத்தாரு. அப்ப சொன்னா, இந்த மாதிரி அங்கிள் நான் ஒரு படம் பண்ண போறேன், சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் பண்ண போறேன், நம்ம நீங்க அந்த படத்துல பண்ணணும் அப்படின்னாரு. நான் சரி பண்றேன் அப்படின்னா, ஏன்னா நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு 2 காட்சி, ஏன்னா நான் தமிழ் பேசுறது அவருக்கு பிடிக்கும், ஒரு ஆசிரியராவோ இல்ல மேடையில பேசுற மாதிரியா இருக்கும்னு நினைச்சு சரி பேசினேன். அப்ப ஒன்லைன் சொல்லிடுறாங்கன்னு அவர் ஒரு கதையை சொன்னார். நான் சொன்னேன், சரி இந்த கதையில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க தான் அங்கிள் இந்த தாத்தா அப்படின்னாரு. அந்த மொத்த கதையுமே தாத்தாவுக்கும் பேரனுக்குமான கதை, படம் முழுக்க அந்த தாத்தா கேரக்டர் டிராவல் பண்ணும். நான் சொன்னேன், அது நல்லா யோசிச்சுக்கோங்க, எனக்கு என் மேல நம்பிக்கை உண்டு, ஆனா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன்னா சினிமா இது, நான் டிராமா நான் 100 பேர் வச்சு நான் இயக்கியிருக்கேன், அது வேற. பட் சினிமால வரும்போது அது வேற. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்ல அங்கிள் எனக்கு நம்பிக்கை நீங்க வாங்க. நான் அப்பயும் சொன்னேன், நான் வரேன், நான் வந்து படப்பிடிப்புக்கு வந்து அங்க நடித்த பிறகு உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா கூட நீங்க என்கிட்ட சொல்லணும், அந்த உரிமையை நீங்க எடுத்துக்கிறதா தான் நான் வரேன் அப்படின்னு. இல்ல அங்கிள் நீங்க வாங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் போனேன், ஒரு 2 நாள் நடிச்சேன். 2 நாள் அவர் ஒண்ணுமே சொல்லல. 3ஆவது நாள் ஒரு பாடல் காட்சி, நேசமேனு ஒரு பாடல் காட்சி. அந்த பாடல் காட்சியை வந்து அன்னைக்கு எடுக்க போறாரு. அதுக்கான முன்னேற்பாடுகள் அவர் இருந்தார், ஏன்னா அவரே இயக்குனர். அப்போ அவருடைய உதவி இயக்குனர் வந்து அந்த அன்னைக்கு சாயந்தரம் எடுக்க போற காட்சியை வந்து எனக்கு படிச்சு காமிச்சிட்டு இருந்தார். அப்போ நடந்து போயிட்டு இருந்தது நிறுத்தி, சிங்கா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல சார், அங்கிள் சாருக்கு வந்து சாயந்தரம் எடுக்க போற ஷார்ட் டைலாக் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்னும் சொல்லாத, அவர்கிட்ட பேப்பரை கொடுத்துரு. அங்கிள் ஒரு மீட்டர்ல இருக்காரு, அந்த மீட்டர் தான் என்னோட தாத்தா, அவர் தான் வரதராஜன், ஒன்னும் சொல்லாதீங்க யாரும் அப்படின்ட்டாரு. அப்ப அவர் அதுல பிக்ஸ் ஆயிட்டாரு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபுல்லா நான் அவர் எனக்கு ஒண்ணுமே சொல்லல, நான் என்ன முடிவு பண்ணணும் அதுலதான் நான் அதை டிராவல் பண்ணேன். அந்த படம் மிகப்பெரிய படமாக அமைந்தது. அந்த படத்தினுடைய விமர்சனம் வந்த பொழுது ஆனந்த விகடன் பத்திரிகையில இளங்கோ குமரன் தமிழ் சினிமாவுக்கு நல்வரவு, இவரால் எடுபடுகின்ற எமோஷன்ஸ் ஒரு வார்த்தை எழுதினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பரீட்சை எழுதி 100 மார்க் வாங்கின மாதிரி. அந்த முதல் படத்திலேயே எனக்கு வந்து ஒரு 3 பாடல்கள் இருந்தது. அதுல 2 பாடல்கள் என் மேலேயே எனக்காகவே எழுதப்பட்ட பாடல், என் மேலேயே வைக்கப்பட்ட பாடல்கள். 3வது பாடல் நானும் வயசு பாடிருக்கேன். குறிப்பா அந்த நேசமே அப்படிங்கிற பாடல் வந்து எனக்கு ஒரு அந்த பாடல கூட கேட்கலாம் சார். ஒரு அழைப்பாளர் வந்துட்டாங்க, அவங்களை பார்த்துட்டு பேசலாம். வணக்கம் வித்பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம், குருகுலம் மூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க, நீங்க பேசலாம். சொல்லுங்க மூர்த்தி, சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். ரொம்ப சிறப்பா நேர்காணல் சென்று கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி. நான் வந்து உங்களுடைய குரலுக்கு ரசிகன். நன்றி. பொன்னியின் செல்வனில் அந்த முன்னுரையில் ஆதி அந்தமில்லாத கால வெள்ளத்தில் கற்பனை ஓடத்தில் என்று ஆரம்பிக்கும் உங்கள் குரல் ரசிகர்களின் கவனத்தை மேடையிலே செலுத்தி பொன்னியின் செல்வம் நாடகத்தை ஒவ்வொரு முறையும் மிகச் சிறப்பாக கவனிக்க செய்திருக்கிறது. இந்த சொந்த மண்ணிலும் சிங்கை மண்ணிலும் அதை அருகிலிருந்து பார்த்தவன் என்ற பெருமை எனக்கு உண்டு. உங்களுடைய பணி தொடரட்டும். மகிழ்ச்சி, நன்றி. நன்றி சார். இப்ப வந்து நம்ம நேயர்கள்லாம் பேசினாங்க, அது சமயத்துல நீங்க சிவகுமாரின் சபத்துல அந்த நேசமே பாடல் இப்ப கேட்டுட்டு வந்துடலாம். அந்தோனிதாசன் அண்ட் சுதர்ஷன் அசோக் பாடிய பாடல். நேசமே நேசமே பேரில் நீரை சேர்க்குவே. சார், இப்ப சிவகுமாரின் சபதத்துல இந்த பாட்டு கேட்டோம். இப்ப எனக்கு ஒரு சின்ன இது, நீங்க அனௌன்சரா இருந்திருக்கீங்க, இப்ப இந்த பாட்டுக்கு நீங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாம், இல்லன்னா வேற என்ன உங்களுக்கு சொல்லலாம் அனௌன்ஸ்மெண்ட்ல அப்படிங்கறத ஒரு சின்ன ட்ரையல் பண்ணலாம். ஆல் இண்டியா ரேடியோ விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தேங்க்யூ சோ மச். மீண்டும் இணைகிறோம். நாடக கலைஞர் இளங்கோ குமரன் அவர். தெய்வத்துள் தெய்வம் எடுத்தீங்க, இப்ப சிவகுமாரின் சபதமும் பண்ணிட்டீங்க. அடுத்த ஸ்டெப் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, நான் இப்போ இந்த 2 படங்கள் நான் முடிச்சிருக்கேங்க. அந்த 2 படங்கள் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் இப்ப பாதியினுடைய இயக்கத்துல ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். ஒரு வெப் சீரிஸ் ஒன்று ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப தேர்ந்தெடுத்து தான் அந்த கதாபாத்திரங்கள் பண்ணேன். வெப் சீரிஸ்னா OTT பிளாட்ஃபார்ம். ஆமா, பிளாட்ஃபார்ம்ல வருது. நான் 60ல தான் நான் அறிமுகமாயிருக்கேன். இன்னும் எவ்வளவு ஆண்டுகள் உடல் ஒத்துழைக்குது அவ்வளவு நடிக்கணும். அதெல்லாம் தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். தேர்ந்தெடுத்து கதாபாத்திரங்கள். இப்ப அந்த இதுல வந்து நீங்க என்ன கேரக்டர் சார் பண்ணிருக்கீங்க? இப்ப ரீசெண்டா இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, 2 படங்கள். அதுல ஒரு படம் வந்து நம்ம ரியோன்னு சொல்லி நம்ம விஜய் டிவில எல்லாம் இருக்காரு, சீரியஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கதாநாயகன் நடிச்ச படம். அதுல வந்து அவருடைய கதாநாயகனுடைய தகப்பனாரா பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு படம் இப்பா பாதி அவர்கள் இயக்கிட்டு படம், அது நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் இன்னும் அறிவிப்பு கொடுக்கல அதை பத்தி. பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு இது வெப் சீரிஸ் வந்து கதாநாயகனோட தந்தையா பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், நம்ம நிகழ்ச்சி வந்து முடிக்கும் தருவாயில இருக்கும். வேற என்ன நேயர்களுக்கு நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்க நடிப்பு இதுவாகட்டும், மத்தபடி வேற எந்த விஷயங்களை நீங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க?
நான் வந்து இந்த சிவகுமாரின் சபதம் படம் வந்த பிறகே வந்து என்ன இந்த நிகழ்ச்சிக்கு வானொலியில் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைக்கணும்னு என்ன வந்து முதல்ல என்கிட்ட பேசினது வந்து எலிசபெத் ஆண்ட்ரோஸ். இங்க நிகழ்ச்சி அமைப்பாளராக இருக்காங்க, நல்ல நிகழ்ச்சிகள்லாம் கொடுக்குறவங்க. அவங்க என்ன கூப்பிட்டாங்க. அப்ப என்னால வேற காரணங்களால என்னால வர முடியல. ஸோ இந்த தருணத்துல இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய சென்னை வானொலியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு நான் என்ன சொல்லணும், வணக்கம் நேயர்களே அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவர் சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க, நன்றி வணக்கம் சொன்ன மாதிரி இல்லையா சார்? இப்போ நீங்க தெய்வத்தில் தெய்வம்னு சொன்னீங்களே சார், அதனுடைய டிராமாக்கள் வந்து இன்னும் வந்து மேடை ஏற தயாரா இருக்கா எப்படி? பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களும் வந்து தமிழ்நாட்டினுடைய பிற பகுதிகளில் வந்து தொடர்ந்து இந்த நாடகங்கள் பண்றோம். 2 நாடகங்கள் வார கடைசியில எல்லா இடத்துலயும் நாடகம். அதுக்கும் அதே மாதிரி இந்த செட் போடுறதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கதான் இருக்குமா? அவ்வளவு காஸ்ட் ஜாஸ்தியாகும். ஆமா அங்க போடுறோம். இப்ப நாங்க எல்இடி பேக்ரவுண்ட் யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா? எப்படி இருக்காங்க. நான் இந்த தெய்வத்துவம் நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முழுமையான அதனுடைய செலவை ஈடுகட்ட முடியாமல் நான் வந்து மேடை ஏற்றுவதில்லை. நான் அதை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அது தானாவே நான் அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மனப்பூர்வமாக நம்புகிறேன். அது வந்து எப்ப அந்த நாடகத்தை போடணும், எங்க போடணும், யாருக்கு போடணும் அப்படிங்கறதெல்லாம் மகாபிரிவா தான் முடிவு பண்றதை நான் நம்புறேன். ஏன்னா நாங்க எதுவுமே திட்டமிட்டதில்லை, அது இயல்பா வர்றதுதான். அவங்களா வந்து கேட்பாங்க, இந்த நாடகத்தை இங்க போட்டு கொடுங்க, இவங்க இவ்வளவு பேர் பார்க்கணும் அப்படின்றோம். அப்படி அமைந்ததுதான் நாங்க போட்டுருக்கோம். இப்ப நாங்க அக்டோபர்ல இருந்து வந்து கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், ஈரோடு, காஞ்சிபுரம் எல்லா இடத்துக்கும் திட்டம் போட்டிருக்கோம். அங்க அந்த பக்கத்துல இருக்க மக்களுக்கெல்லாம் அதை காமிக்கணும் அப்படின்ட்டு. அதே சமயத்துல டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி உங்களோடதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்? இல்ல, தெய்வத்துவம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயா நாங்க அதை அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொன்னியின் செல்வனில் நாங்கள் வந்து பணம் செய்தோம். ஏன்னா அது பெரிய தெய்வத்துவம் பொறுத்த வரைக்கும் நாங்க பணம் செய்யவில்லை. அந்த நாடகத்தை போடுவதற்காக அந்த பயண செலவுகள், அந்த மற்ற செலவுகள், அதுக்காக மட்டும்தான் நாங்க வந்து விளம்பரதாரிலிருந்து வாங்குறது. இந்த நாடகத்தை வந்து நாங்க இந்த நாடகத்தை செய்வதற்கும் இந்த நாடகத்தை பார்வையாளர்களை பார்க்க வைப்பதற்கும் கிடைத்த வாய்ப்பே எங்களுக்கு கிடைத்த ஒரு வரமாக நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, ரொம்ப நன்றி சார். எங்களோட வந்து இத்தனை மணி நேரம் வந்து நீங்க இணைந்து நாடகமே தான் என் மூச்சு அப்படிங்கிற மாதிரி சிறு வயதுல இருந்தே நீங்க நடிச்சு ரொம்ப அழகா வந்து இப்போ வந்து வெள்ளித்திரை வரைக்கும் சென்றிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து மேலும் எங்களுடைய அகில இந்திய வானொலி சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நீங்க மேலும் இன்னும் வளரணும், நிறைய நாடகத்துறை அண்ட் சினிமா துறையிலும் நிறைய சாதிக்கணும்னு நான் சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ஒரு மிக மகிழ்ச்சியான தருணம். நான் இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்துல சொன்ன மாதிரி வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த வட்டத்தில் முதல் இடத்தில் தொடங்கிய இடத்திலேயே நான் வந்து நிறைவு செய்திருக்கிறேன். சிறுவனாய் உள்ளே நுழைந்து சிறப்பு விருந்தினராய் வந்து நான் வந்து அந்த வட்டத்தை நிறைவு செய்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நான் சொன்ன மாதிரி என் தாய் வீடு இது. என் தாய் வீட்டில் எனக்கு கிடைத்த பெருமையாக அதை நினைக்கிறேன். நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து தொலைபேசியில் அழைச்ச பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா உங்களால தான் வந்து நல்ல நிகழ்ச்சிகளை கொடுக்கணும் அப்படிங்கிற எங்களுடைய எண்ணம் வந்து வளரும். நன்றி, வணக்கம். டெஃபினட்டா சார், ரொம்ப நன்றி சார் எங்களோட வந்து இணைந்ததற்கு.